यस्मादेतु जगदुदयते रक्षितं येन भूयात् यस्मिन्नेति प्रलयमखिलं यन्मह्यं यत्शरीरं यत्सर्वात्मा मगधिकटिका भूतले योगपाजान् सप्तऋषीणां नरहरिवपुः संविधात्वोपसान्नः श्रुतकटिकाचलशृङ्गं शीशलतरुणा तरङ्गितापाङ्गं मनसि मम उल्लसदङ्गं वसति महीकेमविवाससामिङ्गं वर्धन्तां सम्पदोस्तेव कटिकात्रसिकामणे नित्सवत्सं मौनं श्रीनिवासतवानिसम् எக்காலத்தில்தாய் எங்கள் மண்ணில் மத்தெக்காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன் மிக்கார் வேத விமலர் விளங்கும் என் அக்காரக்கணியே உன்னைதானே. இன்றைய தினம் இந்த திருப்பாவை வைபவத்தில் இந்த உற்சவத்தில் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு திவ்யதேச பெருமானுடைய திருக்கோலத்துல இந்த மண்டபமாகப்பட்டது அலங்கரிக்கப்பட்டது. இன்றைய தினம் 108 திவ்யதேசத்தில் வீட்டிற்கக்கூடிய அக்காரக்கணி யோகானுசனுடைய கடாட்சத்தின் பேரில் இந்த இடத்துல இந்த வருஷம் அவருடைய அவதார பெருமையும் அந்த நரசிம்மனே இவரிடத்தில் ஏற்றிருக்கார். இது என்ன ஒரு அதிசயம் அப்படின்னாக்கா, அடியே பக்கத்தில் உள்ள மாந்தாங்கல் கிராமத்துல திருமலை திருப்பதி திவ்ய பிரபந்த ப்ராஜெக்டின் வாயிலாக திருப்பாவை 30 பாசுரத்தை ஒவ்வொரு நாள் உபன்யாசத்திற்கோசம் அவ்விடத்தில் சென்றிருந்தேன். அந்த நேரத்தில் நம் திருப்பாவை சுவாமிகளை பார்த்து இவ்விடத்தில் உபன்யாசம் செய்யும்படி சுவாமி சாதிச்சார். அதாவது பெருமாள் தன்னிச்சையா எந்த கடாட்சத்துமே பண்ண மாட்டார். ஒன்று ஆச்சாரியன் வாயின் மூலமாகவும் அர்ச்சகர் மூலமாகவும் ஹசிரி வாக்கின் மூலமாகத்தான் நம்மளுக்கு பெருமாள் கடாட்சிப்பார், ரட்சிப்பார். ஆக இவ்விடத்தில் அடியே சோழசிம்மபுரத்தில் இருக்கக்கூடிய சுவாமி தொட்டையாச்சாரின் திருவம்சத்தில் இருந்து கொண்டு நித்தியபடி அந்த அக்காரக்கணியானுக்கும் யோகா ஆஞ்சநேயருக்கும் அவருடைய உற்சவமூர்த்தியான தக்கான் என்கிற பக்த உச்சர பெருமாளுக்கும் நித்தியபடி கைங்கரியம். அடியேன் முதலையாண்டானின் திருவம்சத்தில் அவதரித்தவர் சுவாமி தொட்டையாச்சாரின் திருவம்சத்துல அடியார் 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 நம்மடியார் தமக்கடியார் இந்த பாகவதோடு சேர்ந்து இந்த வைபவத்தை அடியேன் இவ்விடத்தில் இந்த நிசோனுடைய கடாட்சத்தோடு இவ்விடத்தில் தொடங்க இருக்கின்றேன். பொதுவா இந்த சூடி கொடுத்த நாச்சியார் அந்த அரங்கனை போய் கைப்பற்றினான்னு சொன்னோம். ராமாவதாரத்துல ராமனுக்கு லக்ஷ்மிக்கு ராமர் இருந்தார். கிருஷ்ணாவதாரத்துல அவளுக்கு கிருஷ்ணன் இருந்தார். ஆனா ஆண்டாள் அவதரிக்கும் போது ராமரோ கிருஷ்ணரோ இல்லை. ஆனா ஸ்ரீ பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து ஒரு அவதாரம் எடுத்தார்னா அது திருப்பாவை என்கிற சூடி கொடுத்த நாச்சியாருடைய அவதாரம் தான். அப்ப இருக்குமா அவ 2 பேர் இருந்தா, லக்ஷ்மி இருந்தா. ஆனா இங்க ஆண்டாள் மட்டும்தானே இருந்தா. எதுகுல வாசிகளோட சேர்ந்து யாதவர்களோட சேர்ந்து நகமும் சதயமாக இருந்து கொண்டு தத்துவைத புருஷார்த்தங்களையும் வேதம் என்றால் என்ன மற்றதெல்லாம் என்னன்னு உண்மையே தெரியாது. ஆனா வேதத்திற்கு ஒப்பானவனையான இணையானாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனே அவரிடத்தில் இருக்கார். இப்ப நம்ம இங்க இருக்கோம், நம்மளுக்கு அனுஷ்டானம் வேணும், நித்தியகரம் அனுஷ்டானங்கள் வேணும். இதை செய்யணும், அதை செய்யக்கூடாது, தீர்த்தாமடணும், பெருமாளுடைய நாமாவளிகள் செய்யணும், இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கு. ஆனா இதனுடைய தாற்பயம் என்ன? பெருமாளுடைய திருவடியை பற்றணும். இவ்விடத்தில் அந்த கிருஷ்ண பரமாத்மாவே அவ்விடத்தில் இருந்ததுனால அங்க எதுகுல வாசிகள்லாம் வேதத்தையோ மத்தையோ தெரிஞ்சுக்கணும்ன்றது அவசியம் இல்லை. பெருமாள் அங்கே இருக்காரு. அவருக்கு கைங்கரியத்தை பண்ணி அவர் மனப்புக்கு உகப்பாய் இருந்து கொண்டு தன்னுடைய சிஷ்யத்தை நடத்தினார். ஆக இன்றைய தினம் யோகா நரசிம்மன் இவ்விடத்தில் வீட்டிருக்கார் சொல்றோம். இந்த யோக நரசிம்மனுக்கு ஏற்றம் என்ன? எல்லா திவ்யதேசத்திலையும் அந்த பெருமாளுக்கு மங்களா
ஆழ்வார்கள். அப்படி ஆழ்வார்கள்ல முதலாழ்வார்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இந்த இந்த ஆழ்வார் தான் முதல்லயே உலகத்துல அவதரிக்கும் போது அப்படின்னு கர்ஜித்தவராம். திருன்ற வார்த்தையை முதல்ல வெளிப்படுத்தி காட்டுறவரே பேயாழ்வார். அதாவது சித்து அச்சித்து ஈஸ்வரத்தையும் சொல்றார். வையம் தகலையா வார்க்கடையே நெய்யாக, இது அசித்து. இத பொய்கை ஆழ்வார் உலகத்தை அகலா வச்சுங்க, கடல்ல இருக்கிற தீர்த்தத்தை நெய்யா வச்சுட்டு பெருமாளுக்கு விளக்கேற்றினார். அவருக்கு அடுத்தாற்போது யாரு? பூதத்தாழ்வார். அன்பே தகலியா கார்பனே நெய்யாக. இவ்விடத்தில் அன்பு யாருக்கு வரும்? உயிருள்ள வஸ்துக்கு தானே வரும். அன்பு, காதல், பற்று, பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி, இதெல்லாம் உயிருள்ள வஸ்துக்களுக்கு வரும். ஆக அன்பாக இருக்கக்கூடிய இந்த வஸ்துக்கு ஆர்வம் இவ்விடத்தில் நெய்யாக வைத்து அவர் விளக்கேற்றினார். இப்படி பெருமாளுக்கு சத்விஷ புருஷர்களை ஒன்று சேர்க்கணும்னு ஆசை. இந்த முதலாழ்வார்களை ஒன்று சேர்க்கணும்னு ஆசை. இவருக்கு அடுத்தாற்போல் ஆழ்வார் யாரு? பேயாழ்வார். ஆக இந்த ரெண்டு ஆழ்வார்களும் ஏற்றி வைத்த அந்த விளக்கின் வெளிச்சத்துல திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழ் மறுக்கண் மணிநிறமும் கண்டேன், செருக்கிடரும் பொன்னாடி கண்டேன், குறிசங்கம் கை கண்டேன், என்னாடி வண்ணன் பால் இல்லை அப்படின்ட்டு ரெண்டு பேர் ஏற்றி வச்ச இடத்துல பார்த்துட்டாங்க. யாரு? பேயாழ்வார். திருனா லக்ஷ்மியை கொடுப்பான். திருமாலுல இருக்கக்கூடிய லக்ஷ்மியை பார்த்துட்டு அதன் வாயில அவளின் வாயிலாக பெருமாளை பற்றினார். ஆக ரெண்டு பேர் ஏற்றி வச்ச இடத்துல இவர் உள்ள பொழுது பெருமாளின் பிரியாட்டை சேவிச்சார். இந்த திரிவிக்ரம அவதாரத்துடைய பெருமை என்னன்னா, இந்த ஆழ்வார்கள் ஒன்று சேர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் வித்தியத்துல தான் ஏற்றம். இவருக்கு அது தெரியும், அவருக்கு எது தெரியும். அந்த வித்தியத்துல ஒருத்தர் நெருப்போட இருப்பாளாம். சாதாரணமா ஒருத்தர் கிட்ட இருந்து பேசி கூட மாட்டார். இவர் இந்த கிரந்தத்திலேருந்து ஒரு உதாரணம் கொடுத்தாருனாக்கா அடுத்த ஆழ்வார் அடுத்ததுல இருந்து ஒரு உதாரணத்தை எடுத்து கொடுப்பாரு. இப்படி இதுலதான் அவருக்கு போட்டி இருக்குமே தவிர்த்து இப்பேற்பட்ட போட்டி உள்ளவர்களை ஒரு சேர சேர்க்கணும்னு ஆசைப்பட்டவர் திருக்கோவிலூர்ல இருக்கக்கூடிய அந்த திரிவிக்ரம அவதார பெருமாள். இதுவோ மார்கழி. இன்னைக்கோட திருப்பாலனுடைய தெய்வத்தை தான் நாம் அனுபவிச்சுருக்கோம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி பெருமாள் நம்மளுக்கோசரம் மூங்கில் மரமாட்டம் ஓங்கி வளர்ந்தாராம். நம்மளை ரட்சிப்பதற்கோசரம் சிறு பாலகனாக சிறிய குழந்தையாக பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டாராம். அதுக்கோசரம் தான் அவங்ககிட்ட யாசிச்சார். அந்த ரிஷி கிட்ட, மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட 3 அடி வேணும், 3 அடி மண்ணு வேணும் அப்படின்னு கேட்டார். ராஜாக்கு என்ன கர்வம்? பெருமாளே என்கிட்ட 3 அடி தானே கேட்கிற அந்த கர்வம். இவ்விடத்தில் அவனுடைய கொட்டத்தையும் பெருமாள் அவசரமான உருவத்தை சுருக்கி பாலகனாய் யாசித்து அவனுடைய கொட்டத்தை மடக்கி தேவர்களையும் நம்மளையும், அதாவது அடியார்களையும் ரட்சிப்பதற்காக பெருமாளுக்கு ஏற்பட்ட பெரிய காரியத்தை பண்ணார். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நீ ஒரு வாட்டி பெருமாளை கிட்ட போய் சன்னதியில போய் சேவிச்சுட்டேனாக்கா அவர் நம்ம குழந்தை நம்ம கிட்ட வாரி வாரி கொடுப்பாராம். இந்த வாரி வாரி கொடுக்கணுன்ற இடத்த விடா போனோம்னாக்கா பெருமாள் கோயில், அதாவது முதல்ல கோயில் பெருமாள். அவர் யாரு? அரங்கன். அடுத்தது யார்? திருமலை. மந்திவாய் வட வேங்கிட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நீந்தான் அப்பேற்பட்ட பெருமாள். அடுத்த திவ்ய பெருமாள் யாரு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, 3 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மொழியோ அத்தி வரத கேட்ட வார்த்தை வாரி வாரி கொடுப்பாரு. தனக்குன்னு ஒண்ணு வச்சுக்க மாட்டார். இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்து அனுபவிக்க போறோம். ஆள வந்தார். தமக்கு பின்னாடி சம்பிரதாயத்தையும் இந்த வைஷ்ணவத்தையும் சிஸ் புருஷர்களையும் பெருமாளை கைகரிக்க வளர்க்கறதுக்கு யாரு சிறந்த மனிதர்? பல நாட்கள் ஆளுநருக்கு ராமானுஜர் தான் அதுக்கு சிறந்த வைஷ்ணவர். அவர் தான் அதுக்கு நமக்கு அப்புறம் இந்த சம்பிரதாயத்தை வளர்க்கணும் அப்படின்ட்டு அவர் திட்டவட்டமாக முடிவு பண்ணிட்டார். எம்பெருமானார் ராமானுஜர் திருக்கச்செல்விகள் வாயிலாக அந்த வரதராஜ பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ண கிடைத்தார். பல நாட்கள் தீர்த்த கைங்கரியம் பெருமாளுக்கு பண்ணார். ஒரு நாள் ஆளவந்தாருக்கு தோன்றது, ஸ்ரீரங்கத்திலேருந்து வரும் பொழுது திருக்கச்செல்வியை பார்த்து கேட்கிற, இதுல ராமானுஜர் யார்? சொல்லவே வேண்டாம். அந்த யாதவ பிரகாசர் வரக்கூடிய அந்த கோஷ்டியில தீயில் பொழிகின்ற செஞ்சுடராடி திகழ்திரு சக்கரத்தின் கோடிசூரி ஜெகப்பிரபா, அப்படி ராமானுஜர் திருமேனி ஜொலிக்கிறது அவன் இடத்தில்.
யாருன்னு இவர் கேட்கறதுக்கு முன்னால முதல்வன் அப்படின்ட்டு எம்பெருமானார் இடத்துல காமிச்சு கொடுத்தாரு. அப்பயே ஆரம்பம் முடிவு பண்ணிட்டார், இவர் தான் திருவரங்கத்துக்கு அழைச்சிட்டு போனோம், நம்ம சம்பிரதாயத்துக்கு இவர் தான் உரித்தானவர் முடிவு பண்ணிட்டார். பல நாட்கள் இவர் எப்படியாவது கூப்பிடணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு நாள் பெருமாள் தான் வந்து வரதராஜ பெருமாள் கேட்டவுடனே எதனே குத்துருவார். இந்த திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் மணவாள மாமணி விருது ஒரு வருஷ காலம் திருவாய்மொழியின் சாராம்சத்தையும் விசிஷ்டாத்வைத தத்துவத்தையும் திருவாய்மொழிக்குள்ளே தனக்கு உபதேசத்தின் வழியாக இவற்றை அந்த பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். பெரிய பெருமாளை என்ன பண்ணிட்டார், ஒரு வருஷ காலம் இந்த பூஜை புனஸ்காரத்தெல்லாம் நிறுத்திட்டு மணவாள பவித்ரோத்சவம் நடக்கிறது முடிஞ்ச உடனே மணவாள மாமனிகளை கௌரவிக்கும் போது சொல்றாராம், ஒரு வருஷ காலம் திருவாய்மொழி தாக்கத்தை அடியனுக்கு எடுத்து சொல்லணும். அப்போ பெருமாளே பெரிய பெருமாள் 108 திவ்ய தேசத்துல பிரதானமாக கருதப்படுபவரே, என் அரங்கனை கண்ட கண்கள் மத்துன்னை காணாவே அந்த சுவாமி சாதிச்சதற்கு ஏற்றாற்போல் அந்த அரங்கன் தன்னுடைய எல்லா விஷயத்தையும் நிறுத்திட்டு அவரே வந்து உட்கார்ந்துட்டான. மற்ற தேவர்களுக்கெல்லாம் என்ன வேலை, அத்தனை பேர் 33 கோடி தேவர்களும் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டான். மணவாள மாமனியுடைய அந்த வியாக்கியான திருவாய்மொழி சாராம்சத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறார். ஆக அந்த மாமுனிகளுக்கும் சோழசிம்மபுரத்தில் இருக்கிற அக்காரக்கணியான் இவ்விடத்தில் அந்த அக்காரக்கணி தான் இல்லையா. இந்த நரசிம்மன் இப்படிதான் வீட்டிருக்க நல்ல நெஞ்சியை நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமான் அள்ளி மாதர் புள்ளிகள் என்ன 1000 தோழிடை நெல்லுமல்லை கல்லுடைப்ப புள்ளிலையாத்து அதர்வாய் சில்லு சென்றில்லாத சிங்கவே குன்னமே. இந்த பெருமாள் எப்படி ஜோஜர் தேஜோ துஜிதரகான் சகசிராம் சொல்றதுக்கு எப்படி வீட்டிருக்க பாருங்க இல்லையா. இவருடைய அழகே தனி, எல்லா அழகை காட்டிலும் அழகிய சிங்கம் தானே இவருக்கு சொல்லியிருக்கா. எப்பேற்பட்ட ஏற்றம் இவருக்கு. இப்பேற்பட்ட பெருமாள் இவருடைய வெள்ளிக்கிழமையும் இவருடைய சுவாதி நட்சத்திர பெருமையும் வைத்துக் கொண்டுதான் அவ்விடத்தில் ஈர்த்து பெருக்கார் யார், நம் மணவாள மாமணிகள். இந்த விஷயத்தை அவ்விடத்தில் அரங்கனுக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய நாள் சுவாதி நட்சத்திர சன்னிக்கு அவர் கௌரவிக்கிறதாகவும், இதே நிருசுமனுக்கு ஏற்றம் கொடுக்கும் பொழுது அந்த கௌரவிக்க கூடிய அந்த தருவாயில அரங்கன் இவருக்கு ஈட்டு பெருக்கர் என்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்திருக்கார். அதன் வாயிலாக நமக்கு எல்லாருமே தெரியும் மணவாள மாமணிகள். ஒரு வருஷ காலம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. கடைசி நாள் மாமணிகளுக்கு பெருமைப்படுத்தி கொடுக்கணுமா. எப்படி நம் ராமானுசர் சிம்மாசன படைகளை நியமனம் பண்ணாரோ 74 சிம்மாசன படைகளை நியமனம் பண்ணி அதன் வாயிலாக இந்த வைஷ்ணவத்தையும் சம்பிரதாயத்தையும் நமக்கு என்னென்ன தேவை என்று ஆச்சாரிய புருஷர்களை நியமனம் பண்ணி இந்த வரைக்கும் வளர்த்துட்டு வந்துருக்காரு. இவருக்கு அடுத்த ஆதிசேஷன் ஸ்வரூபம் யாரு, நம் மணவாள மாமனிகள். கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். முதல் யுகத்துல பெருமாளும் ஆதிசேஷனும், திரேதாயுகத்துல ராமரும் லக்ஷ்மணன் வந்து ஆதிசேஷன் ஸ்வரூபம். அப்படியே கேட்கிறாராம் ராமர் பார்த்து லக்ஷ்மணனை கேட்கிறார், நீ எல்லாத்தையும் விட்டு எனக்கோசரம் இத்தனை வருஷ காலம் வந்து கைங்கரியம் பண்றிய, உனக்கு நான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ராமர் நினைச்சாராம். அதனுடைய பிரதிபலிப்பு தான் கலியுகத்துல நம் ராமானுசர் ஆதிசேஷனாகவும் புறத்தாழ்வான் பெருமானாரும் அவதரித்து எம்பெருமானாருக்கு அவர் கைங்கரியம் பண்றார். அந்த திரேதாயுகத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை கலியுகத்தில் இப்படி பண்ணாராம். சரி, துவாபர யுகத்தில் யாரு, கிருஷ்ணன் பலராமன் யாரு, ஆதிசேஷனுடைய ஸ்வரூபம். ஆக எம்பெருமானாருக்கு அடுத்த ஆச்சாரியன், கடைசி ஆச்சாரியன் நம் மணவாள மாமணிகள், அவரும் ஆதிசேஷன் ஸ்வரூபம் தான். அந்த மணவாள மாமணிகளுக்கு எப்படி பெரிய பெருமாள் அவரையே ஆச்சாரியனாக பெற்றாரோ அதுபோல இந்த நரசிம்மனுக்கும் மணவாள மாமணிகள் ஒரு விதத்தில் ஆச்சாரியனாக திகழ்ந்தார். எதன் வாயிலாக, திருப்பாவை சாத்து வர ஒரு மாச காலம் அவ்விடத்தில் எழும்பி அசுரே வந்தபுரம் என்ற கிராமத்தில் தங்கியிருந்து திருப்பாவை சாத்துமுறை கண்டது அதன் வெளிப்பாட்டின் காரணமாக நிருசுமனுக்கே இவர் ஆச்சாரியனாக திகழ்ந்ததாகவும் அப்படின்னு சொன்னார். இப்படி பல விஷயங்கள் கௌரவிக்கக்கூடிய இந்த தருணத்துல இந்த நிருசுமனுக்கு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணணும்னு சொன்னோம். முதலாழ்வார்கள் முதல்லயே இருக்கக்கூடிய பொய்கை ஆழ்வார், போதத்தாழ்வார், பெரியாழ்வார். இவா திருவிக்கிரம அவதாரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் இவாளெல்லாம்
உச்சியாச்சு, கொற்ற மழை. ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம். இதில் தாற்பயம் என்னன்னா, கொற்ற மழை. முதல்ல பொய்யாழ்வார் உள்ளவர கதவு திறந்து போற, இடைக்கழியில போய் படுத்துக்கணும்னு குட்டி இடம் படுத்துட்டார். உடனே பூதத்தாழ்வார் வர, அவர் கதவு தட்டுறார். அவருக்கு பொய்யாழ்வார் கதவு தர்றார். உள்ள போனாராம். போன உடனே சுவாமி ஏறுறாங்க. ஒருத்தர் பார்த்துக்க முடியாது, ஏன்னா இருட்டு, கொட்டுறது மழை, பேசதான் காதல் கேட்க முடியும். அப்போ கேட்குறேன், சுவாமி நான் இருந்தால் ஒருத்தர் பத்துப்பேன், 2 பேர் குரல்ல தாராளமாக உட்காந்துக்கலாம், உட்காந்துக்கோங்க அப்படின்னா. இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு இன்னொருத்தர் வந்து கதவு தட்ட அதே இடத்துக்கு. அவர் யாரும் பார்த்தாக்கா பேயாழ்வார். அப்போ பூதத்தாழ்வார் பேயாழ்வாருக்கு கதவு திறந்த. கதவு திறந்த உடனே இவர் சொல்ற, ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம் அந்த இடத்துல. சரி, 3 பேரும் அப்படி வந்தாச்சு. இவளாலும் ஒன்னா சேர்க்கணும் இல்லையா? அப்போ அந்த திருக்கோவிலூர் இருக்கக்கூடிய அந்த திரிக்கிரமதாரத்தில் இருக்கிற அந்த பெருமாள் அவ நடுவில் பூந்து நெருக்கிறார். நெருக்கும் பொழுது ஒருத்தர் இறுக்கத்தின் காரணமாக ஒருத்தர் இச்சிக்கிறார். இதன் வெளிப்பாடு அவ்விடத்தில் பெருமாளுடைய சொரூபமாகப்பட்டது பிராட்டியின் வாயிலாக அவ அனுபவிச்சாலும். இதன் தாற்பயம் என்ன? பெருமாளை வாழலாம் ஒன்னா சேர்க்கணும். அவ்விடத்தில் அவ மூவருக்குமே அவ்விடத்தில் சிறந்த ஒரு நிலைமை தேடி கொடுத்தார் திருவிக்கிரம பெருமாள். இப்படி முதலாழ்வார்கள்ல திருன்ற வார்த்தைக்கு தமிழுக்கு வித்தித்தவரே பேயாழ்வார் தான். அதே பேயாழ்வார் இந்த நிருசிம்மனுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டங்குறைவார்க்கு கோயில் போல் வண்டு வளங்கள் சோலை வன்பூங்கடியை இலக்குவரன் தன்மையினாக அவர் மங்களாசாசனம். 12 ஆழ்வார்கள்ல தொடக்கமாக இருக்கக்கூடிய நம்மாழ்வார். இந்த நம்மாழ்வார் இந்த பெருமாளை நோக்கி அக்காரணையான, அதாவது நிருசிம்ம நோக்கி பாசம் பண்ணும்பொழுது, எக்காலத்தின்றையா என்னுள் மண்ணில் மற்ற எக்காலத்திலும் யாதும் வேண்டேன் மிக்கார் வேத விமலர் விழுங்கும் என் அக்காரக்கணி அப்படின்னு சொல்லிட்டார். இந்த நரசிம்மனுக்கு அக்காரக்கணின்னு ஒரு அற்புதமான பேர் இருக்கு. இவர் தான் அந்த அக்காரக்கணின்னு எல்லாரும் நம்பணும் இல்லையா? ஏன் திருவேங்கடமுடையானா இருக்கலாம், 6வது பெருமாளா இருக்கலாம், காஞ்சி வரதராஜனாக இருக்கலாம், பெரிய பெருமாள் என்று இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதனாகவும் இருக்கலாம். ஆனா இவர் தான் அந்த அக்காரக்கணி அப்படின்ட்டு நம்மாழ்வார் சாதித்த விஷயத்தை பின்னால் கடைசியாக அவதரித்த திருமங்கையாழ்வார் இந்த பெருமாளை பத்தி சொல்லும் பொழுது அவர் மங்களாசாசனத்தில மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ் செயற்படுகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடன் குன்றின் விசை இருந்த அக்காரக்கனை அடைந்தொய்ந்து போனேனே. இவர் தாண்டா அந்த அக்காரக்கனை. தடன் குன்றின் விசை இருந்த அற்புதமாக இந்த நிருசிம்ம நோக்கி பார்க்கும் பண்ணிட்டார். அக்காரக்கனி இப்ப சாதாரண ஒரு ஸ்வீட் சக்கரை கட்டியால ஒரு மரத்தை வளர்த்து அதுக்கு இனிப்பு சேர்த்து அதையும் சாப்பிட்டோம்னா எப்பேற்பட்ட டேஸ்டா இருக்கும்? பொதுவா இவ்விடத்தில் நம்ம இடத்துல பெருமாளுடைய திருப்பாவை சாப்பிட்ட முறை கண்ட்ரோல் பண்ணியாச்சு. சரி, செவியை கேட்கறதுக்குனால வயிற்றுக்கு கொஞ்சம் வேணும். அப்போ கீழே எல்லாரும் போய் நம்ம பொங்கலையே எதுவும் ஒன்று சாப்பிட்டோம். நல்லா டேஸ்டா இருந்தது. ஒரு கரண்டி போட்டாச்சு. சரி, நல்லா இருக்கும். 3 கரண்டி போட்டு சாப்பிட்டோம். மேற்கொண்டு போனவங்க வேணாம போடுவோம். நிறுத்திடுமா இல்லையா? இது திகட்டி போச்சு, நிறுத்தியாச்சு. ஆனா நம்ம ஆழ்வார் இந்த பெருமாளுடைய இடத்துக்கு வரும்போது, அந்த அக்காரக்கணியான இருக்க இடத்துக்கு வரும்பொழுது இவருக்கு அக்காரக்கணின்னு பாசனம் பண்ண. அக்காரக்கணின்னாக்கா நிலையான உண்டம், திகட்டாத ஒரு இன்பம். இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாமே. சோழசமபுரத்தில் இருக்கிற இந்த அக்காரக்கணியானும் ஏன் இவ்விடத்தில் இந்த நரசிம்மனை பார்த்தோன்னே உள்ள நோயினா அடியடிக்கே புல்லரிச்சு போச்சு. நம்ம பெருமாள்கிட்ட இருக்காரே, பார்த்த உடனே ஒரு நெருக்கம், பாசம். 1000 தான் இருந்தாலும் பிறந்தாத்துக்கு புக்காத்துக்கு போனாலும் நம்ம பார்த்துட்டு வந்து நம்மளுக்கு ஒரு மெடிக்க சந்தோஷம் வருதா இல்லையா? நீ 90 வயசு ஆனாலும் வரும், 20 வயசு ஆனாலும் வரும். அதுபோல நரசிம்மனை பார்த்த உடனே ஏதோ ஒரு சக்தி அடியடி இடத்தில் ஈர்க்கப்பட்டது. வந்த உடனே இந்த பெருமாளை பார்த்து, ஆஹா, இப்படிலாம் அங்கேயும் பார்த்து சமர்ப்பணம் பண்றாளே, இப்படிலாம் திருவாராதனம் பண்றாளே, இந்த சுவாமி இப்படிலாம் இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்போது ஏதோ ஒரு சக்தி ஈர்க்கிறது. அதுதான் அக்காரக்கணி. இந்த பெருமாளை பார்த்த உடனே சரி இங்கே இருக்கலாம், மலைக்கு போறோம், சேவிச்சுட்டே இருக்கிறோம், கிளம்பு பண்ணுவோம். ஆனா 1 வாட்டி காலம் வந்து சேவிக்கிறோம். இதே ஒரு சந்தோஷம் எங்க வருதுனாக்கா, பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டங்குறைவார்க்கு கோயில் போல் அப்பேற்பட்ட திருமலை. திருப்பதிக்கு போன உடனே 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும்னு சொல்லிட்டு போறோம். போன உடனே பெருமாள் காட்சி கொடுத்துற சந்தோஷமான ஒரு சேவை. திருப்பி சேவிச்சா என்ன பண்ணுவோம்? ஓடி போய் சேவிப்போம். அதுதான் நிலையான ஒரு இன்பம்.
திகட்டாத ஒரு இன்பம். இந்த அகாரகனின்றது சாப்பிட சாப்பிட போருங்கிறதே வராது. இன்னைக்கெல்லாம் சேவிச்சுட்டே இருக்கலாம் பெருமாளுடைய இதை. அதுதான் இதுக்கு இடத்துல ஒரு புவிப்படுத்தணும். எங்கடா அப்படின்னாக்கா பட்டர் புறத்தாழ்வானுக்கு பராசர பட்டர் வியாசர் 2 புத்தர்கள். இந்த பட்டர் பிராட்டிக்கிட்ட ரொம்ப பெரிய பிராட்டினா இடத்துல பெரிய பிராட்டி ஸ்ரீரங்க நாச்சியார் ரொம்ப நெருக்கம் அதிகம். அடிக்கடி போய் தாயார் சேவை உட்காந்து தாயார் சேவிச்சுட்டே இருப்பாரு. பெருமாளை சேர்த்தார். பெருமாளுக்கு காட்சிக்கு பெறுவாராம். பெருமாள் பார்ப்பார். அப்பப்போ இவர் தான் அடிக்கடி தாயாரை பற்றியும் கூட அப்படின்ட்டு பெருமாள் வீட்டுக்குள்ள கொஞ்சம் நினைச்சிட்டு இருந்தார். இதனுடைய பிரதிபலிப்பு நேற்று வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் என்ன? மோகினி திருக்கோலம். இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா பெருமாள் பிராட்டியாட்ட அலங்காரம் இல்லையா? அதுதான் மோகினி திருக்கோலம். அந்த நேரத்தில் பட்டரை பார்த்து பெருமாள் கேட்கிறார். தாயார் சந்தி கூப்பிடுறாரு. வா இப்போ வாரம் அப்படின்னாரு. சொல்லும் அப்படின்னாரு. இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்? உமக்கு என்ன சுவாமி? உன்னுடைய அந்த தோளுடைய தோற்றமோ திருவனுடைய அந்த பதிஞ்ச விதமோ தேவனுடைய திருமேனி இடக்கம், ஆஹா அதி அற்புதம் அதி அற்புதம். இந்த அதாவது பிரதிபல ஸ்ரேய பீஷணா வரகுணத்தோம் பூஷணா ஜெயத்தான காரணா ஜெகதவஸ்தான காரணா நிக்கில துர்கர்ம தர்சனா நிகம சர்ம தர்சனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெய ஸ்ரீ. அப்படி கோடி சூரியன் ஜெகத்ரதா, அதாவது சூரியனுக்கு ஏற்றாற்போல் தேவனுடைய திருமுக மண்டலம். இந்த கண்ணு பார்த்தாக்கா கடாட்சிக்கிற தன்மை, இந்த கண்ணு பார்த்தாக்கா ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் சந்திரன். இப்பேற்பட்ட தோற்றத்தோட இருக்கக்கூடிய உமக்கு தகுந்தான் சுவாமி, இந்த அழகு அற்புதமா இருக்கு அப்படின்னா. அப்படியா? சரி சரி அப்படின்னா. இருந்தாலும் உடனே இவ்வளவு தூரம் போந்துட்டு இருந்தாலும் ஒரு கொடி வைக்கிற இருந்தாலும் என்னுடைய பிராட்டியோட கண்ணழகுக்கு நம்ம கண்ணு இடுக்கா இருக்குது, பிராட்டியுடைய கண்ணு வேற விதமா இருக்காரு. ஆக என்னதான் இருந்தாலும் பிராட்டி தான் பெருமாள் தான். இவ்விடத்தில் அந்த மோகினி திருக்கோலத்துடைய பெருமையை பட்டர் வாயிலாக நாம் அனுபவிச்சோம். ஆக பிராட்டிக்கு ரட்சகத்தன்மை உண்டு. சன்னிதானத்துக்கு வரும். பெருமாள் சன்னதி போறதுக்கு முன்னால தாயார் சன்னதி பக்கத்தில் இருக்கிற தேசம் சோழசிங்கம் உள்ள நோஞ்சோட யாரை பார்க்கணும்? முதல்ல தாயார் சன்னதி. தாயார் சேர்த்து பெருமாள் கிட்ட போறோமா? அப்போ தாயார் கிட்ட நம்ம எல்லாம் சேதனர்களாகி அடியார்களாகி பக்தர்களாகி நம்ம போய் அந்த தாயார் மேல 2 கை நம்ம இப்படி சேவிச்சிட்டோம்னாக்கா தாயார் நினைக்கிறாள் இந்த குழந்தைக்கு கை வலிக்காதா, நம்மளை பார்த்து நம்ம தான் சொல்றது. அப்பேற்பட்ட நீர்மைத்தன்மை சௌலபியமான குணம் யாருக்கு இருக்குன்னா பிராட்டிக்கு. ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் பிராட்டியோட கடைக்கண் பார்வை பட்டதின் வாயிலாக பெருமாள் நம்மளை கடாட்சிக்கிறார். பிராட்டி பெருமாளுக்கு பார்த்துட்டே இருப்பான். அவருடைய கருவிலியாகப்பட்டது பெருமாளை பார்த்துட்டே இருக்கிறதுனால பெருமாளுடைய திருமணி எப்படி இருக்கு? கருத்த நிலமேலி சியாமல வண்ணனாக காட்சியளிக்கிறார். சரி, ஆனா பெருமாள் பிராட்டியை பார்க்கிறாரு. இதனுடைய பெருமை என்ன? அவருடைய தாமரை போன்ற கண்கள் சிவந்து இருக்கும் இல்லையா பெருமாளுடைய கண்ணு. அப்போ பிராட்டிய பெருமாள் பார்த்துட்டே இருக்கிறதுனால தான் பிராட்டியோட திருமணி சிவந்து காணப்படுகிறது. ஆக இவ்விடத்தில் ஒப்புமையாகப்பட்டது ஆச்சாரியின் வாயிலாகவும் ஆழ்வார்களின் பிரபந்தத்தை சமர்ப்பணம் பண்ணப்பட்டதன் வாயிலாகவும் பல விஷயங்களை நாம் அனுபவிக்கின்றோம். இது பக்கம் இருக்கட்டும். இன்றைய தினம் நாம் இந்த திருப்பாவை கோஷியில இந்த நிசமுடைய பெருமை அனுபவிக்கும் பொழுது அவருக்கு பல விஷயம் நடக்கிறது. பிரகல்லாதன கடாட்சிக்கிற தன்மை பெருமாளுக்கு நிசமுக்கு மட்டும் உண்டு. அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா தாயார் அதுதான் சொல்லியிருக்கார். வைகுண்டத்தில் இருக்கும்போது அந்த நீலாதேவி பூமாதேவி கேட்கிறார், ஆகுனா ஓடி போயிருக்க, சேதனர் கூப்பிட்றா, பக்தர் கூப்பிட்றா, அடியார்கள் கூப்பிட்றான்னு அடிக்கடி ஓடி போயிருக்க, நாங்க பக்கத்துல இருந்தா கூட சட்டம் மறந்து போறிய, அப்படி என்னதான் இந்த சுவாரஸ்யம் இருக்கு, என்ன சொல்லக்கூடாதான்னு கேட்கிறாங்க. அப்ப பெருமாள் சொல்ற, என்னை பத்தி நாம வழி தெரிவிக்கணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கணும். உங்ககிட்ட எதுவுமே இல்லைனாக்கா ஒரு துளசியோ தீர்த்தத்தையும் என் திருவிழா வச்சுட்டேனாக்கா நான் அவளுக்கு அடிமையாக இருக்கிறேன். அப்படியா சமாச்சாரம் அப்படின்னு ஆண்டாள் என்ன பண்றான்? கப்புன்னு தன் முன்னாலையில 3 முடிச்சு போட்டுட்டு பூலோகத்துக்கு வந்துடுறா. அந்த பூமாதேவி அவதான் இங்க ஆண்டாளா அவதரிக்கிறாள்.
ஆண்டாளா அவதரித்ததோடு மட்டுமல்ல, பெருமாள் சொல்றான், சரி ஒன்னு அடையணும்னா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமாளை காட்டிலும் பெருமாளுடைய நாமாவளிக்கு ஏற்றம் அதிகமா. கேசவா, மாதவா, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா, பலதரப்பட்ட நாமங்கள் இருக்கு. பெருமாளை காட்டும் நாமாவளிக்கு ஏற்றணும். இந்த நாமாவளிக்கு ஏற்றணும் எதன் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம்? திரௌபதி அப்ப என்ன பண்றா, அந்த துச்சாதன சபையில போகும்போது புகையில ஒழிக்கிறான். பஞ்சபாண்டவர் கூப்பிடுறா, ரிஷிகளை கூப்பிடுறா, சக்தி விஷயங்கள்லாம் தெரிஞ்சக்கூடிய மகான்கள் இருக்கான், அவெல்லாம் உதவிக்கு கூப்பிடுறா. யாரும் எழுந்துக்கொள்ளல. ஆனா வாசல்ல யார் நிக்கிறது? கண்ணன் நிக்கிறான். எல்லாரையும் கூப்பிடுறான், யாருமே வரல. அப்போ ஆபத் பாண்டவா அநாத ரிஷகா கிருஷ்ணா கோவிந்தாய வராய பரமபுருஷாய பரமாத்மனே அப்படின்னு கிருஷ்ணனை கூப்பிட்ட உடனே பெருமாள் என்ன பண்றார்? அங்கிருந்த வாய்ப்புல அவனுக்கு வஸ்திரத்தை பொழிய ஆரம்பிச்சுட்டார். ஆக பெருமாளை காட்டலாம் பெருமாளுடைய நாமாவளிக்கு எப்பேற்பட்ட ஏற்றம். கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு பராக்கிரமான்னு கூப்பிடுறான். வாசுதேவா பரந்தாமா அப்படின்னு கூப்பிட்ட உடனே பெருமாளுக்கு மனசு பத அடிச்சுட்டு மீறி உள்ள ஓடி வந்துடுறார். அவர் உள்ள வராதுக்கு ஏன் காரணம்? பஞ்சபாண்டவர் சொல்றான், கண்ணா நாங்க உள்ள போறோம், நீ எங்களோட வரக்கூடாது, எங்க கூட வரக்கூடாதுன்றான். அவ வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் பெருமாள் வெளியில் நிற்கிறார். ஆனா அதையும் மீறி நாமாவளிக்கு ஏற்றம் கொடுக்கணுமேட்டு இவ்விடத்தில் கிருஷ்ணன் திரௌபதிக்கு வஸ்திரத்தை பொழிந்தார். ஆக பெருமாளை காட்டிலும் அவர்களுடைய நாமாவளிக்கு எப்பேற்பட்ட ஏற்றம். நாரசிம்ம ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தம. இந்த சகஸ்ரநாமத்துல ஒவ்வொரு சகஸ்ரநாமம்னாக்கா 1008 நாமங்களை கொண்டது இல்லையா? விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபுகு பூத பூத புக்பாவோ பூதாத்மா பூத பாவனஹ பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதிஹி ஹவ்யயத் புருஷ சாட்சி க்ஷேத்ரஜ்ஞோ அக்ஷரயேவ ச யோகோ யோக விதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரஹ நாரசிம்ம ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமஹ. இப்படி அந்த பெருமாளுடைய நாமாவளிகளை இவ்விடத்தில் நரசிம்மம் சேர்ந்திருக்காரோ இல்லையோ, இந்த நாமாவளி கேட்கும் போது ஏதோ ஒரு சக்தி நம்ம எடுக்கணும். இவ்விடத்தில் அதாவது சம்ஸ்கிருதத்தை காட்டிலும் தமிழுக்கு ஏற்றம் கொடுத்தால் சூடி கொடுத்தார் நாச்சியார். கிருஷ்ணன் 700 ஸ்லோகங்களை பகவத்கீதை நம்மளுக்கு சமர்ப்பணம் பண்ணான். ஆனா நாச்சியார் சூடி கொடுத்த நாச்சியார் என்ன பண்ணா? 30 பாசுரங்கள். இந்த 30 பாசுரங்கள்ல 4000 திவ்ய பிரபந்தத்தின் ஒட்டுமொத்த சாராம்சத்தையே கொடுத்தான். கிருஷ்ணன் என்ன பண்றான்? 700 ஸ்லோகங்கள் கொடுத்தான். அதுமே அத்தனையுமே சம்ஸ்கிருதமா இருக்கு, கிரந்தத்துல இருக்குது. அது எந்த அளவுக்கு அர்ஜுனனுக்கே புரிஞ்சதோன்னு தெரியாதுன்றாளாம். ஆனா இவ என்ன பண்ணா? பெருமாள் சொல்றார், கிருஷ்ணன் என்னை சரணாகதி அடி, என்னுடைய காலை பற்று, அதுதான் நான் சர்வதர்மா பரிச்சேட்சம் மாமேகம் சரணாகதியா அகம் துவா சர்வபாபி மோக்ஷஸ்யாமி மாஸ்தி. என் திருவடி பற்றி உனக்கு மோட்சத்தை கொடுத்துறேன். ஆனா ஆண்டாள் என்ன பண்ணா? நாராயணே நமக்கே பறை தருவான் இல்லையா? அவர்கிட்ட போய் நெல்லு, நீ என்ன கேட்கிற முதல் பாசத்திலே சொல்லிட்டா, நாராயணனே நமக்கே பறை தருவான். சகஸ்ரநாமம் கேட்கும் போது சுவாமி ஏதோ சொல்ற கேட்கிற சந்தோஷமா இருக்கு. அடுத்தடி நம்மளால சகஸ்ரநாமம் தெரிஞ்சவாளா அடுத்தது கிரகிக்க முடியும், தெரியாதவா தலையாட்டி கேட்க முடியும். ஆனா திருப்பாவை எப்படி இல்லையே. ராஜால இன்னைக்கு சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து அப்படின்னு சொன்னோடனே அடுத்தடி நமக்கு ஞாபகம் வருதா இல்லையா? இல்லையா? ஆண்டாள் எப்படி தெல்ல தமிழ்ல ஈஸியா நமக்கு ரீச் ஆகிற மாதிரியாகவும் ஈஸியா எடுத்து காமிச்சிருக்காங்க. அதனால சம்ஸ்கிருதத்துக்கும் அதுக்கும் வித்தியாசம். அதுவும் வசந்தது தான், இதுவும் வசந்தது தான். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஏதோ இடத்துல மியூசிக் போட்டா அத்தாடி நம்மளுக்கு காதுல வருது, நம்ம மனப்பாடமும் பண்றது கிடையாது. ஆனா ஸ்கூல்ல கொடுக்குற பாடத்தை 10 வாட்டி படிச்சா கூட 12வது வாட்டி எங்க படிச்சோம்னு ஞாபகமே வர மாட்டேங்குது. அது ஒரு பக்கம். ஆனா இவ்விடத்தில் ஆத்மாத்மாக நீ எதை ஈடுபட்டு பண்ணாலும், எதை நீ சமர்ப்பணம் பண்ணாலும் அதை சந்தோஷமா நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னவர் தான் இங்க இருக்கிற நரசிம்மன். ஸ்ரீமன் நாராயணன் அதுதான் எதிர்பார்க்கிறார். இப்படி ஆளவந்தார்கிட்ட வரணும். வந்து பார்த்தாச்சு, போயாச்சு. பல நாட்கள் ராமானுஜர் ஆக்ஷன் வரணும்ட்டு ஆளவந்தாருக்கு ஆசை. ஒரு நாள் என்ன பண்ற, பெரிய நம்பியையும் இசை அமைக்கக்கூடிய இசையின் வாயிலாக
பிரபந்தங்களை சமர்ப்பணம் பண்ணக்கூடிய அரையரையும் கூட அனுப்புறார். எங்க அனுப்புறார்? காஞ்சி வரதராஜ பெருமாள் கிட்ட. அப்போ பெருமாள் வந்து ஏற்கனவே அரங்கன் ஒரு வருஷ காலம் திருவாயூரின் சாராம்சத்தை கேட்டுட்டு மயக்கமுற்று இருந்தான். அப்ப பெருமாளுக்கு பிரபந்தத்துக்கு எந்த அளவுக்கு ஏற்றம், எந்த அளவுக்கு பிடிக்கும். அப்படி அவரை கௌரவிக்கிற போற சமயத்துல மணவாள மாமணிகள் கடைசி நாள் ஒரு வருஷ காலம் முடிஞ்சு போறது. பெருமாள் வந்து ஜம்முன்னு சீரிய சிங்காசனத்தில் வந்து உட்கார்ந்து இருக்காரு. நரசிம்ம நாட்டம் உட்கார்ந்துட்டு அவருக்கு கடாட்சம் புரியணும். அதற்கு முதல் நாள அஷ்டதிக்கயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மணவாள மாமணிகளால் நியமனம் பண்ணப்பட்டவர் வானமாமலை ஜீயர், பரவத்து பட்டார் விராஞ்சியர், கோவில் கந்தாடை அண்ணன், பிரதிவாதிமேகர் அண்ணா, அப்பிள்ளார், அப்புள்ளார், எரிவி அப்பா, இவளெல்லாம் அவர் தான் நியமனம் பண்ணாராம். அவ்விடத்தில் காத்தால மணவாள மாமனை கவனிக்கணும் அப்படின்ட்டு வானமாமலையும் கோவில் கந்தாட அண்ணனும் 2 பேரும் மற்றும் மொத்தம் 3 பேருமா சேர்ந்து 2 அடிகளை மனனம் பண்ணி பத்திரமா வச்சுருக்கா. காத்தால மணவாள மாமனை கௌரவிக்கும் போது இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா அரங்கன் என்ன பண்ண, 5 வயசு சிறுவனாக அவ்விடத்தில் வந்து பட்டனுடைய குமாரனாக வந்து மணவாள மாமனை கௌரவிக்கிறதுக்கு ஸ்ரீசைலேஷக யாபாத்திரம் தீபத்யாதி குணானவம் யதி இந்திர பிரபணம் வந்தே ரமஜாமாத்தரம் முனி அப்படின்னு கண்ணனு சேவிச்சுட்டு மறைஞ்சிட்டாராம். இவ 3 பேருக்கும் ராத்திரி நம்ம தானே யாருக்கும் தெரியாம பண்ணோம், இன்னைக்கு எப்படி இந்த குழந்தை வந்து சொல்றதுன்னு பார்த்தாக்கா அவர் தான் அரங்கன். பெரிய பெருமாளே மாமணிகளை வந்து அவருக்கு கௌரவிச்சதாக ஒரு சரித்திரம். ஆக இப்படி ஒரு பக்கம் இருக்கு. ஆள வந்தா பெரிய நம்பியும் இந்த அரையையும் காஞ்சி மாநகரத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறான். அனுப்பிட்டு அவர்கிட்ட விண்ணப்பம் பண்றாரு. வரவர் பார்க்குற ஆஹா ஆட்டம் ஆட்டம் அப்படின்னா உடனே அரையர் தான் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸ்ரீரங்கத்துல பெரிய தொப்பி தலையை போட்டுருப்பா. இந்த தாளத்தை தட்டி இசையமைத்து அதன் வாயிலாக பிரபந்தத்தை பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடியவான். அவதான் அரையர். இவ்விடத்தில் வரதராஜ பெருமாள் சன்னதி வாசல்ல வந்து நின்றது. இவன் பிரபந்தத்தை சேவிக்கிறார். பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். வரதனாச்சே உச்சகட்டத்துக்கு போயிட்டார். இப்போ இவ்விடத்தில் சுவாமி வந்து அஷ்டோத்திரம் சேவிக்கும் போது அதுல ஒரு இனிமை இருக்கும். சகசநாம பாராயணம் சேவிக்கும் போது அதுல ஒரு கவரக்கூடிய தன்மை இருக்கும். இது எதனால வருது? பெருமாளுக்கு என்னுடைய காட்டில் என் நாமாவளிக்கு ஏற்றோம்னு சொன்னார். இப்ப அர்ச்சகர் சுவாமி இவ்விடத்தில் சொல்லும் பொழுது கேசவாய் மகா நாராயணாய் மாவோம், மாதவாய் மாவோம், மதுசூதனாய் மாவோம், திரிவிக்ராய் மாவோம், வாமனாய் மாவோம், ஸ்ரீதராய் மாவோம், ஸ்ரீகேஷாய் மாவோம், பத்மநாபாய் மாவோம், தாமோதராய் மாவோம், இப்படி பெருமாளுடைய நாமாவளியை சொல்ல சொல்ல ஏதோ ஒரு சக்தியாகப்பட்டது நம்மளுடைய இருக்கிறது. ஒரு இனிமையான பொருள், ஒரு இனிமையான ஒரு அந்த பாஷையினால பெருமாளுடைய கடாட்சி நம்ம பெரும்படி தகுதியுடைய நாம மாத்துறது. அதுபோல இவ பண்ணி செய்து வரதன் கிட்ட அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தின் சாராம்சத்தை இசையமைத்து பெருமாளை கேட்கும்படி செய்யலாம். கடல் ஞானம் கொண்டேனே யானே எண்ணம் இல்லையா? திருவாரூரில் எப்பேற்பட்ட பாசம். ஒவ்வொரு பாசத்தையும் சொல்லும்போது பெருமாளுக்கு ரொம்ப ஆனந்தம், தலையாட்டுறாரு. உச்சகட்டத்துக்கு போயாச்சு, முடிஞ்சு போச்சு. உடனே வரதர் பாவம் ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க, சரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு வரதராஜ பெருமாள் கேட்கிறாரா? கேட்கறதுக்கு மேல பெருந்தேவி தாயார் தவிர எதை வேணாலும் கேளுங்க கொடுக்குறேன். உடனே இதாண்டா நேரம் எங்களுக்கு நம்ம ராமானுஜரை கொடுன்னு கேட்டாங்க. ராமானுஜர் தானே கொடுத்துட்டேன். 2 மனசுதான், கொடுக்கலாமா வேண்டாமா, ஆனா கொடுத்துட்டேன். ஏன்னா கெட்ட வரத்தை கொடுக்கிறவர் கேட்டவுடன் கொடுத்துட்டேன். ராமானுஜர் ஆட்சிண்டு அந்த மண்டபத்தை விட்டு வாசப்படிக்கிட்டு வரலையா? வரதராஜ பெருமாள் கண்ணிலேருந்து ஜலம் கொட்டுறது. இந்த பக்கம் திருக்கச்சனங்கள் ஆடுறாரு. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். அப்போ இவர் அவரை பார்க்கிறாரு, அவர் இவரை பார்க்கிறாரா. வரதராஜ பெருமாள் சொல்றாரா, பெருந்தேவி தாயார தவறேன்னு சொல்லிட்டேன், கூட என் ராமானுஜரை தவறேன்னு சொல்லாம போயிட்டேனே அப்படின்ட்டு பெருமாள் சொல்றாராம். ஆக அப்பேற்பட்ட ஒரு ஏற்றம் ஆச்சாரியனுக்கு கொடுத்திருக்கிறார் நம் வரதராஜ பெருமாள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வரதராஜ பெருமாள்
பெருமாள் இவ்விடத்தில் அடியை நிசமனை பத்தி சாதிக்கணும்னு சொன்னேன். ஆனா பல விஷயங்கள் இந்த சப்த விஷயத்துல பாகவத கோஷ்டியில அடியை சாதிக்கணும்னு ஒரு ஆசை. திருப்பாவை சுவாமியுடைய பர்மிஷன் பேரில் அதை விண்ணப்பிக்கலாம்னு இருக்கேன். இந்த வரதராஜ பெருமாள் எப்பேற்பட்ட ஏற்றம் தெரியுமா? பாகவதர்களுக்கு ஏற்றம் கொடுத்தவரே பெருமாள் தான். நீ 12 கிழமை இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த ஆச்சாரம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. உன்னுடைய மனதாக்கப்பட்டது எந்த இடத்துல இருந்தாலும் பெருமாள் இடத்துக்கு ஓடி வருவார். அப்படித்தானே பண்ண. திருவாயூர்மொழி 1000க்கு மேற்கொண்ட பாசுரம், திருமொழி 1000க்கும் 2000க்கும் மேற்கொண்ட பாசுரமா இருக்கு. ஆனா சூடி கொடுத்த நாச்சியார் பாசுரம் என்ன? திருப்பாவை 30 பாசுரம், நாச்சியார் திருமொழி 143 பாசுரம். இதன் மூலமாக ஆண்டவனையே ஆட்கொண்டதால் அவருக்கு ஆண்டான்னு ஒரு வம்சம். இதை காட்டி இன்னும் சுருக்கமா பார்த்தோம்னாக்கா, ஆபாத சூட ஹரிம்சயானாம் அத்தேக வேதஜிதோர் முஜிதாந்தராத்மா அதிஷ்டதாம் மயனயோர் விஷயாந்தரானாம் யோனிச்சிகாய மனவை முனிவாகனந்தம் காட்டவே கண்டபாத கமலநல்லாடையுண்டி கேட்டர் முதலபந்தம் திருமார்பு கண்டன் செவ்வாய். இப்படி திருப்பாண்டாழ்வார் 10 பாசுரத்தை பாடி அரங்கனுடைய இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டார். 10 பாசுரத்தினால் அரங்கனே ஆட்கொண்டார். 30 பாசுரத்தினால் ஆண்டவனே ஆட்கொண்டால் ஆண்டான். இப்படி பாகவதோத்தமர்களுக்கு ஏற்றம் கொடுத்தார். அவர் வர்ணாசிரமத்தை பார்க்கல. ஏன்? திருக்கட்சி நம்பிகள் வீரராக செட்டியாருக்கும் கமலைந்த நாச்சியாருக்கும் 4வது புத்திரனாக அவதரித்தவர். அப்போ அவருக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணணும், ஆலவட்ட கைங்கரியம் பண்ணணும், தன்னிச்சையா செய்யல. யாராவது தூண்டுதலின் பேரில் தான் செய்திருக்கணும். சுடி கொடுத்த நாச்சியார் தன்னுடைய வளர்ப்பு தந்தையாரான பெரியாழ்வார் புஷ்பத்தை பறித்து கொண்டு தொடுக்கும் போது பிராட்டிக்கு பெருமாளுடைய கல்யாண குணங்களையும் ஊட்டி ஊட்டி வளர்த்தார். நம்ம என்ன பண்ணுவோம்? பால் சாத்து ஊட்டுவோம் பசங்களுக்கு, நிலாவை காட்டும், அப்படி வளர்த்தோம். ஆனா பெரியாழ்வார் ஆண்டாளை வளர்க்கும் போது பெருமாளுடைய கல்யாண குணங்கள் என்ன, கிருஷ்ணன்னா யாரு, இதெல்லாம் சொல்ல சொல்ல ஊட்டி ஊட்டி வளர்க்கும் போது அபரிவிதமான பக்தி, அபரிவிதமான காதல், அதையும் மீறி அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசைக்கு கொண்டு போய் வச்சாச்சு ஆண்டாள். பேர்பட்ட பெரியாழ்வார் தன்னிச்சையா புஷ்ப கைங்கரியம் பண்ணல. கம்சன் திருமாளிகையில அவருடைய அரண்மனைக்கு பாலாளங்கன் புஷ்பத்தை தொடுத்து கொண்டு போய் கொடுப்பான். பெருமாள் கிருஷ்ணன் அந்த பாலாளனுடைய திருமாளிகை வாசிகளுக்கு போய் எனக்கு இன்னைக்கு மாலை கூட எனக்கு ஆசையா இருக்கு பெருமாள் கேட்டார் கிருஷ்ணன். அதனால பெருமாளுக்கு புஷ்பம் பிடிக்கும். அதை வைத்துதான் பெரியாழ்வார் என்ன பண்ணார்? நந்தவனத்தை அமைத்து புஷ்ப கைங்கரியத்தை பண்ணார். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். புஷ்ப கைங்கரியத்தின் பண்ணதின் வாயிலாக அவருக்கு ஏற்றம். திருக்கட்சி நம்பிகள் அவர் சாதாரண செட்டியார் வம்சத்துல தான் வந்தார். அவர் பெருமாள் போய் புஷ்ப கைங்கரியத்துக்கு ஈடுபாடா இருந்தார். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. பொந்தமலைக்கு பக்கத்துல திருமழிசை என்கிற அற்புதமான 12 ஆழ்வார்களில் திருமிழி ஆழ்வார் அவரிடத்தில் அவதரித்தார். அந்த திருமிழி ஆழ்வார் தான் இந்த திருக்கட்சியர்களுடைய கனவுல வரார். வரதராஜ பெருமாளுக்கு நீ புஷ்ப கைங்கரியம் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஆனா திருக்கட்சி நம்பின்ற பேரு வீரராக செட்டியாரும் கமலைன்ற நாச்சியார் பெத்தவா வச்ச பேர் கிடையாது. பெத்தவா வச்ச பேரு பார்கவ பெரியார். 1009 பிறந்த 54 வருஷங்கள் தான் இவர் பூவுலகில் இருந்தார். புஷ்ப கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறார். சரி, இப்படிதான் நடக்கிறது. இவ யாரு? செட்டியார் வம்சம். 1 ரூபாவை 4 ரூபாவை ஆக்கணும் தான் அவளுக்கு தெரியும். இவருக்கோ வீரராக செட்டியாருக்கு வயசாயிடுச்சு. அவருக்கு 4 புத்திரர்கள். முதல் புத்திரன் பேர் என்ன? திருவேங்கடவன். அடுத்தவன் அருள்பூரப்பன். 3வது தான் அருள்பூரப்பன். 4வதாக இருக்கிறவங்க திருக்கட்சி நம்பிகள். இந்த 3 குமாரர்களை கூப்பிட்டு அவ தகப்பனார் திருவேங்கடவனையான கூப்பிடுறார். உங்ககிட்ட 5 லட்சம் கொடுத்துருக்க, நீ வச்சு வித்தி பண்ணிக்கணும் அமிச்சிட்ட. அடுத்ததாக அருள்பூரப்பனுக்கு நடுவில் ஒருத்தருக்க பேர் சொல்றேன். 3வது குமாரன் கூப்பிடுறார், அவனுக்கு 5 லட்சம். 2வது குமாரனை கூப்பிடுறார், அவனுக்கு ஒரு 10 லட்சம் கொடுக்குறார். இதெல்லாம் வித்தி பண்ணிக்கோங்க. திருக்கட்சி நம்பி கூப்பிடுறார்.
உனக்கு எவ்வளோ கூட நீ விருத்தி பண்ணிக்கொண்ட. பல வருஷங்கள் ஆகுது. செட்டியார் என்ன பண்ற, 4 புத்திரையும் கூப்பிடுற. கூப்பிட்டுட்டு, திருவேங்கடா உனக்கு நான் பணம் கொடுத்தேன், என்ன பண்ண? அப்படியாப்பா, நீ இவ்வளோ கொடுத்த, நான் இத்தனை கோடி ஆகிட்டப்பா. ஆஹா, ரொம்ப சந்தோஷம், நல்லபடியா போயிட்டா போயிட்டோம். அடுத்ததாக இருக்கக்கூடிய பேர் மூணாவதாக இருக்கிறது அருள்கூரப்பன். அவனுக்கு கூப்பிடுற, உனக்கு இவ்வளவு கொடுத்தீங்க, நான் ரியல் எஸ்டேட்லாம் பண்ணியிருக்கேன், நிறைய பிளாட்லாம் வாங்கி போட்டிருக்கேன், ஏகப்பட்டு பொண்ணும் பொண்ணு சேருது அப்படின்னு அவன் சொன்னேன். 2வது குமாரனும் நிறைய சேர்த்துட்டேன்னு காமிக்கிறேன். இப்போ 3வது 4வது யாரு? திருக்கட்சி நம்பிகள். இந்த திருக்கட்சி நம்பிகளை கூப்பிட்டு தகப்பனார் கேட்கிற, உனக்கு இவ்வளவு பணம் கொடுத்தனே, நீ என்ன பண்ண? அவர் சொல்ற, நான் வந்து இறையாருக்கு கைங்கரியம் பண்ணேன், சதியாராதனை கைங்கரியம் பண்ணேன், பெருமாளுக்கு புஷ்பத்தை அமைச்சு தந்தேன். உடனே நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கிறாரா. டேய், அவன்கிட்ட இவ்வளோ லட்சம் கொடுத்தான், அவன் அப்படி பண்ணியிருக்கான், இவ்வளோ லட்சம் கொடுத்து இத்தனை கார் வாசல் நிற்கிறது திரும்பி எதோ சொல்ற, நீ என்னடா ஒண்ணுமே என்ன? திருப்பி அவன் சொல்ற, அப்பா நான் வந்து இறையடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணேன், அதாவது கலங்கா பெருநகரில் சேமித்து வைத்தேன் அப்படின்னு சொன்னார். நீ சொல்றது ஒண்ணும் புரியல, நீ இதெல்லாம் ஒத்து பண்ணி ஆத்து விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆத்து விட்டு போன்னு சொல்லிட்ட பிறகு அம்மா எப்பவுமே கடைசி பையன்கிட்ட பாசம் அதிகம். வேலைக்கு போனாலும் சரி, ஊரை சுத்தினாலும் சரி, அவனுக்கோசம் தனியா எடுத்து வச்சிருப்பான். அது எங்க போயிட்டு வந்து சாப்பிடுமே, தாய்க்கு அந்த பாசம் இருக்குமா இருக்காதா? இவ்விடத்தில் அந்த வீரராக செட்டியாருடைய தர்மபதியான கமலை அந்த நாச்சியார் வந்து திருக்கச்சனை கூப்பிடுற, அப்பா கிட்ட சொல்லாத, உங்க தாத்தா கொடுத்த லட்சக்கணக்கில் சொத்து நகரம் நான் வச்சிருக்கேன், இதெல்லாம் எடுத்து போய் அப்பா கிட்ட கணக்கு காமிச்சிருந்தாலும். இந்த இடத்துல திருக்கட்டை சொல்றாரு, என்னன்னு, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு எப்படி ராமர் இருந்தாரோ அது போல எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் போறேன், அப்பா சொன்னபடியே இருக்கான், அவர் வாக்குக்கு மரியாதை கொடுத்துட்டு இந்த துட்டெல்லாம் நான் காட்ட மாட்டேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஏன் திருக்கட்சி நபிகள் இவற்றில் அவதரித்தார்? இதுக்கு என்ன காரணம்னாக்கா, இந்த வைகுண்ட வாசனாக இருக்கக்கூடிய பெருமாள் சேனை முதல்வர். எல்லாருக்குமே தெரியும், ஒரு ராஜா வெளியில வரப்பறதுக்கு முன்னால மந்திரி போய் நகர்வனம் வந்து இடமா இருக்குன்னு பார்த்து வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் ராஜா வெளியில போவார். ஒரு பிரம்மோற்சவம் இந்த நிசமனுக்கு நடக்கிறதுனாக்கா, இந்த பெருமாள் வெளியில போறதுக்கு முன்னால யார் வருவார்? முன்னால சேனை முதல்வர் ஒருத்தர் நகர்வனம் வந்து இடம் எப்படி இருக்கு ஏற்றி இருக்குன்னு பார்த்துட்டு போவார். அப்படி பெருமாள் அந்த சேனை முதல்வரை பார்த்து கேட்கிறார், நீ வைஷ்ணவெல்லாம் பூலோகத்துல தொய்ந்து போயிடுது, வேதம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்கான், சுபிஷம் மங்கி போயிடுது, சத்விஷம் குறைஞ்சிடுது, எல்லாரும் எதை பிடிக்கணுமோ அதை பிடிக்காம எதோ தெரிய எப்படி அடையலாம், இவெல்லாம் நீ போய் திருத்தி பண்ணிக்கொண்டு அவள் கூட இருந்து எல்லாரையும் அழைச்சிக்கணும் அப்படின்னு பெருமாள் இதனுடைய உத்தரவுன்னு சொல்ற. அதனால அந்த சேனை முதல்வர் தான் இவ்விடத்தில் திருக்கட்சி நம்பிகளாக அவதரித்தார். ஆத்த விட்டு அம்சாச்சு. ஆத்த விட்டு அமிச்சிட்ட பிறகு இவர் எங்கடா போனாருனாக்கா, நேர பார்த்தன் திருவள்ளிக்கேணிக்கு போற. திருவள்ளிக்கேணியில 500 நாட்கள் இருந்ததாக கிரந்தத்துல சொல்லியிருக்கு. திருவள்ளிக்கேணிக்கு போற. திருவள்ளிக்கேணி போன உடனே திருக்கு ஏக்கம் கொடுத்தவர் இல்லை அவர் தானே, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ் மறுக்கண் மணிநிறம் கண்டேன் அப்பேற்பட்ட பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றார். சரி, அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு பிரதர்ஷனமா வரார். அப்போ பிரதர்ஷனமா வரும்போது யார் இருக்க? உக்ராமீரம் மகாவிஷ்ணு நிசும் சர்வதோமுகம் இப்பேற்பட்ட நிசுமன் வீட்டில் இருக்க அவருக்கு கைங்கரியம் பண்றார். கொஞ்சம் தள்ளி வர பக்திசாரனுக்கு கைங்கரியம் பண்றார், ஆழ்வாருக்கு கைங்கரியம் பண்றார். 500 நாட்கள் ஆயிடுச்சு. உடனே எங்க வர? அங்கிருந்து கிளம்பி பூதபுரி என்கிற ஸ்ரீபெரும்புதூருக்கு வர. வந்துட்டு அன்னைக்கு ராமானுஜர் இருக்கக்கூடிய சன்னதியில இருக்காரு. அன்னைக்கு ராத்திரி நினைக்கிறார், 500 நாள் ஆயிடுச்சு, இவரே நாட்டுக்குள்ள அமைச்சிட்டா, நான் பாட்டு எங்க போச்சு எதுக்கு வந்தேன்னு தெரியலையே அப்படின்ட்டு நினைக்கிற நேரத்துல காஞ்சி வரதராஜ பெருமாள் கனவுல வராது. நம்ம சம்பிரதாயத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெருமாள் தாயாரும் சரி பெருமாளும் சரி கனவின் வாயிலாகவும் அர்ச்சகர் அவர் மூலமாகவும் ஆச்சாரிய புருஷர்களின் வாயிலாகவும் அசிரி வாக்கின் வாயிலாக தான் பெருமாள் நம்மளுக்கு எல்லாத்தையும் போதிப்பார். தன் வாயை சொல்ல மாட்டார், இப்படி மூலமாக தான் நம்மளுக்கு பண்ணுவார், கடாட்சிப்பார்.
பெருமாள் திருக்கச்சனுக்கு கனவுல வந்துட்டார். கனவுல வந்துட்டு பார்க்குற நீண்ட வசனம் சங்கு சக்கரத்தோட இருக்கார், பார்க்கறதுக்கு அழகா இருக்கார். திருக்கச்சனை பார்த்து கேட்கிறாரா, நீர் யார், உங்க பேர் என்ன, உன் ஊர் எது அப்படின்னு. சரிதா சரிதா, நீ கேள்வி கேட்கலையா என்ன, ஒரு கேள்வி கேட்டு 9 கேள்வியா கேட்கிற, ஓய் ஒரு காரணத்தை கூட தான் உன் வர சொல்லியிருக்கேன், உன் அவதரிக்க வச்சதே நான் தான். அதனால என் பேர் அத்தியூரான் புள்ளியூரான் வரதராஜன் தன்னுடைய பேரை சொல்றாரா. இது என் ஊரு, நான் இருக்கிற கடை எப்படி சத்தியவிரத சேஷம் பிரம்மாவுடைய யஜ்ஞத்திலிருந்து வெளியில வந்த பெருமாள் தான் வரதராஜ பெருமாள். என் பேர் வரதராஜன். பெருமாள் தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார். திருக்கச்சன் அதே கேட்டு சரி எல்லாம் சொல்லிட்ட, ஊர் வரத்துக்கு வழியே சொல்லலையே அப்படின்னா. சரி என் ஊருக்கு வரத்துக்கு வழி என்னடானாக்கா செங்கழனி புஷ்பம். அதாவது பெரியாழ்வார் புஷ்பத்துக்கு ஏற்றம் கொடுத்து ஒரு 10 பாசுரங்களை சாதிச்சிருக்கான். ஆனிரை மேய்க்கனை போதி அருமருந்தாவதரையாய் காணகமெல்லாம் தெரிந்து உன் கரிய திருமேனி வாழ பானையில் மாலை மருகி 10ஆதார் எல்லாம் சிரிப்பர் தேனிய பிரானே செண்பகப்பூ சூட்டவாராய் மல்லிகைப்பூ சூட்டவாராய் இருவாட்சிப்பூ சூட்டவாராய் குறுக்கத்திப்பூ சூட்டவாராய். ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் ஒவ்வொரு ஏக்கம் கொடுத்திருக்க. குறுக்கத்திப்பூனா அங்க யார் நினைக்கிறார், எம்பார தான் நினைக்கிறோம். அப்படி புஷ்பத்துக்கு ஏக்கம் கொடுத்தார். திருக்கச்செந்தூரில் அவதரித்த இடம் என்ன, பூவிருந்த மல்லி. அந்த தாயார் புஷ்பவள்ளி தாயார் பெயர், புஷ்பத்திலேருந்து வந்தவள், அதனால பூவிருந்த மல்லி. இப்படி புஷ்பத்துக்கு ஏக்கத்தை கொடுத்துட்டு அதுல செங்கழி புஷ்பம் நீ இருக்கிற இடத்துல இருந்து எங்க ஏறின்னு இருக்கோ அந்த வழி வா, அதான் வழி, நான் இருக்கிற இடத்துக்கு கிளம்பு அப்படின்ட்டு பெருமாள் நம்பிட்டார் வரதராஜ பெருமாள். உடனே இவர் தூக்கம் வருமா, எப்படாப்பா பொழுதுடைய எதிர்பார்ப்பா. இந்த இடத்துல சூடி கொடுத்த நாச்சியார் விபாவத்தை கொஞ்சம் பார்க்க போறோம். ஆயர்பாடியில் இருக்கிற புருஷர்களுக்கெல்லாம் ராத்திரி போது ரொம்ப இம்சையா இருக்குமா, கஷ்டமா இருக்குமா. ஆனா அங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ராத்திரி போது ரொம்ப சந்தோஷம், கொஞ்ச நேரம் இருக்காதுன்னு நினைப்பாலாம். காரணம் என்னன்னாக்கா ஆயர்பாடியில கண்ணனுடைய விசேஷ லட்சணத்தை ஸ்திரீகள் அவர் அந்த இடத்துல அனுபவிக்கிறான். அதனால ஸ்திரீகளுக்கு ராப்பது ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த எதிர்ல வாசிகள் இருக்கக்கூடிய புருஷர்களுக்கு ராத்திரி பொழுதே பிடிக்காது. எப்படா போகணும், மாடு அழைச்சிட்டு போகணும், அங்க போய் காலத்து மட்டும் போகணும், அறுவடை பண்ணணும், தீர்த்தத்தை இந்த நேரத்தில் இருக்கலாம். ஆக இந்த பொழுதாகப்பட்டது ஒரு பாலருக்கு இப்படி ஒரு பாலருக்கு அப்படி. அது போல இவ்விடத்தில் திருக்கச்சனவிகள் போயிட்ட பிறகு தூக்கமே வரல. கபகவான் எழுந்துக்கிறார். நேரம் வெளியில பார்த்தாக்கா செங்கழி புஷ்பம் இறஞ்சிட்டு இருக்குது. ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து காஞ்சிநாமம் அவர்கிட்ட வந்துட்டார், நகரத்துக்கிட்ட நின்று பார்க்கிறார். மொத்தமா ஒரு இடத்துல புஷ்பம் சேகி கிடக்குது. அப்படி பார்த்தாக்கா கோபுர தரிசனம், பாப விமோசனம். அந்த கோபுரத்தை பார்த்துட்டு உள்ள போறாரா. உள்ள போனவனே அனந்த புஷ்கரணி, அந்த புஷ்கரணிலேருந்து அத்திவரதத்தை ஏழை பண்ணி எல்லாரும் போய் ஓடி ஓடி சேவிச்சுமே, அந்த அனந்த புஷ்கரணியில போய் இவர் தீர்த்தம் மாறுறார். தீர்த்தம் மாடினப்போ இதுக்கு முன்னால் அவர் எப்படி இருந்தார், வைஷ்ய வம்சத்தரா இருந்தார். எப்படி வரதராஜ பெருமாள் கனவுல அவரை பார்த்துட்டாரோ அவருடைய தன்மையாக ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் மொத்தமே ஒரு கரங்கியாச்சு. நேரம் வர வந்துட்டு அந்த அனந்த புஷ்கரணியில போய் தீர்த்தம் மாறுறாராம். தீர்த்தம் மாடிட்டு வெளியில வந்த பிறகு ஊர்த்தப்பட்டோம் 12 திருநாமங்களுடன் அவ்விடத்தில் திருக்கச்சனவில் காட்சி கொடுக்கிறார். அப்படி எழுந்து அப்படி பார்க்கிறாராம். அந்த புஷ்கரணிக்கு எதிர்க்க என்ன இருக்குது, நல்ல நெஞ்சியை நாம் தொழுதோம் நரசிம்மர் இருக்கார். அவர் பின்னால யார் இருக்கார், உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு. இவர் பின்னால பிரதிபட சிரேய பீஷனா சக்கரத்தாழ்வார். சக்கரத்தாழ்வார் சன்னதியை போய் சேவிக்கிறார். நேர வர துவஜஸ்தம்பம் கொடிக்கம்பத்துக்கிட்ட சாஷ்டாங்கமா சேவிக்கிறார். சேவிச்சுட்டு உள்ள போற. இந்த பக்கம் பார்த்தா யார் இருக்கா, சங்கநிதி பத்மநிதியோட சேர்ந்து இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயார். தாயார் இடத்துல வீட்டு இருக்கா. நேர பிரதர்ஷனமா போறாராம். போன பிறகு அந்த மலைக்கு ஏறுற. மலை மேல ஏறின பிறகு அவ்விடத்தில் அந்த மலையில ஒரு விஷயம் நடக்கிறது. வரதராஜர் மூலவர் உள்ள இருக்க 26 தத்துவத்தை 24 தத்துவத்தை குறிக்கும் விதமாக அந்த படிக்கட்டுகள், ஒவ்வொரு படிக்கட்டும் ஒவ்வொரு தத்துவத்தை எடுத்து காட்டுறதா. ஆக அந்த படிக்கட்டு கிட்ட நின்ற பிறகு
பெருமாளுடைய கடாட்சத்தின் பேரில் அவர் உள்ள போகணும்னு ஆசைப்படுறாரு திருக்கச்சி நம்பிகள். உடனே பெருமாள் அங்கிருந்து வாரம் அப்படின்னு கூப்பிடுறாராம். இவருக்கு கை காலம் விளவெடுத்து போறது. அச்சை சொரூபமாக இருக்கக்கூடிய பெருமாள் யார்கிட்டயும் கைவிட்ட பேசினா சரித்திரமே கிடையாது. தன் நிலைமையை மீறி ஒருத்தர்கிட்ட பேசிட்டாருன்னா அது திருக்கச்சி நம்பிகள் கிட்ட மட்டும்தான். ஆக திருக்கச்சி நம்பிகள் வந்த உடனே புஷ்ப கைங்கரியம் பண்ண வச்சாரு. கோயில் ஒன்று அப்ப பெருமாள் என்ன பண்ற, நீ எதுக்கு கஷ்டப்பட வேண்டாம், அவ்வளவு தூரம் போக வேண்டாம், உனக்கு இங்கே ஒரு மடத்தை கொடுக்குறேன், இங்கே இருந்து எனக்கு கைங்கரியம் பண்ணுவேன். அப்போ 6 மாச காலம் வரதராஜ பெருமாளுக்கு திருக்கச்சி நம்பிகள் கைங்கரியம் பண்றார். அது வரைக்கும் அவருக்கு வந்து பார்கவ பிரியர் தான் பேரு. அந்த திருக்கச்சி நம்பி அந்த பேரை வச்சதே வரதராஜ பெருமாள் தான். 6 மாசம் கைங்கரியத்தை ஏற்றுது உவந்தோம் நம்பி அப்படின்னு பேச ஆரம்பிச்சார். ஆக இவ்விடத்தில் அந்த திருக்கச்சி நம்பிகளுக்கு ஆலவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். ஆலவட்ட கைங்கரியம் விசிறி வீசுற விஷயம். சரி, ஒரு நாள் திருக்கச்சி நம்பிகளுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் போயிடலாம். உடனே திருக்கச்சி நம்பிகளுக்கு மனசு வருத்தம். அவருடைய கைகட்டெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் பெருமாள் கிட்ட வந்து நிற்கிறார். நின்றப்போ வரதராஜ பெருமாளை பார்த்து கேட்கிறார், என் நண்பனுக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு திருக்கச்சி நம்பிகள் கேட்கிறார். உடனே வரதராஜ, உன் நண்பன் தானே, உனக்கு வேண்டியவல்ல, கண்டிப்பா மோட்சம் கொடுப்போம் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். நான் தன் நண்பனுக்கு பெருமாள் மோட்சம் கொடுத்துட்டேன். பல நாட்கள் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, பல நாட்கள் ஆகுது. அப்போ ஒரு நாள் திருக்கச்சி நம்பிகள் வரதராஜ பெருமாளை பார்த்து கேட்க, அவரே நினைச்சுக்கிறார், நண்பனுக்கே மோட்சம் கொடுக்காம போயிடுவார். சரி, இருந்தாலும் ஒரு வாட்டி கேட்கலாம்னு வரதராஜனை பார்த்து எனக்கு மோட்சம் உண்டான்னு. வாய் மோட்சம் எல்லாம் கிடையாது, நீ வீசினி நான் பேசிட்டேன், சரியா போச்சு. நீ வீசுறதுக்கும் நான் பேசுறதுக்கும் சரியா போச்சு. உனக்கே மோட்சம் கொடுக்குற மாதிரி எந்த விதத்துல அக்ரிமெண்ட் கிடையாது, கிளம்பு உண்டார். திருக்கச்சி முகம் வாடி போயிட்டு பார்க்குற. சரி, சுவாமி சொல்லிட்டார், மடத்துக்கு இறங்குறார். உடனே ஸ்ரீதேவி நாச்சியார், பூதேவி நாச்சியார், பெருந்தேவி தாயார், மகா எல்லாரும் நிற்கிறாங்க. பெருந்தேவி பார்த்து வா வா அப்படின்னு நம்பி இங்க வாரம் அப்படின்னு கை கட்டி வா. என்னாச்சு இதெல்லாம் இருக்கு? ஒன்றும் இல்லை, பெருமாள்கிட்ட மோட்சம் கேட்ட கொடுக்க மாட்டேன். அப்படியா? பணா போடுறோம். சாயங்காலம் நீ விசேஷத்துக்கு வருவல்ல, அப்போ நாங்கள் ஏகாந்தமாக ஊஞ்சல் ஆடுவோம் பாரு, அப்போ நான் பெருமாள்கிட்ட வாங்கி கொடுத்துறேன். நான் தாயார் ரொம்ப சந்தோஷம். ஆறு போனார், சாப்பிட விடா இல்லை தீர்த்தம் தான் சாப்பிட்டார். எப்படா மணி 4 பார்த்துலேருந்து மடத்துலேருந்து வேகமாக வர. அங்கே வந்து ஊஞ்சல்ல பெருந்தேவி தாயாரும் வரதராஜ பெருமாளும் பிராட்டியோடு இருந்துட்டு இருக்கான். ஆலவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க. முகம் வாட்டமா இருக்கு. பெருமாளுக்கு எல்லாமே தெரியும், பார்த்தும் பார்க்காத மாதிரி அவர் பாட்டு இருக்காராம். இந்த பக்கம் தாயார் கேட்கிறா பெருமாளை பார்த்து, ஓய் இத்தனை வருஷம் தான் அவன் தான் அவங்களுக்கு கைங்கரியம் பண்ணால, அவன் ஒருத்தனுக்கு தான் கேட்கிறான், மோட்சம் கொடுத்தா என்ன? பெருமாள் பார்த்து முதல்ல யோசனை பண்ண, எப்ப இத்தனை பேர் நீங்களாம் அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணீங்களோ அவனுக்கு மோட்சமே கிடையாது. தம்பி அடராமா, சாதாரணமா இருந்தாலே பெருமாள் ஒரு 4 நாள் கழிச்சு திருப்பி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம்னு பார்த்தா இவ கேட்கணும் முதலுக்கே மோசமா போயிட்டு அப்படின்னு நினைக்கிறாரா. உடனே என்ன பண்ற, திருக்கச்சி நம்பிகள் மடத்துக்கு போயிட்டு வராராம். கொஞ்ச நாள் கழிச்சு ஆலவட்ட கைங்கரியம் பண்ணும்போது பெருமாளுக்கு பேசுறாரு அவர்கிட்ட. இதுல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், பெருமாள் தன் திருவாயிலிருந்து சாதித்த விஷயம் இதுதான். திருக்கச்சரங்களை பார்த்து கேட்கிற, ஓய் உனக்கு மோட்சம் வேணும்னு கேட்ட, எனக்கு அந்த தகுதி கிடையாது. நீ போய் ஒரு ஆச்சாரியனை பற்றும் ஆளவந்தார்கிட்ட போய் சமாஷனம் பண்ணிக்கோ, பெரிய நம்பிக்கிட்ட போய் பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் பண்ணுனாராம். ஆக இதுல இருந்து என்ன தெரியுது, நீ மோட்சத்தை அடையணும்னாக்கா ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தத்தினால் தான் மோட்சம் என்ற விஷயத்தை இவ்விடத்தில் வரதராஜ பெருமாள் தன் திருவாயிலிருந்து சாதிச்சிருக்கார். ஆக மோட்சத்துக்கு அதிபதி யாரு? ஆச்சாரியன். அதுதான் எம்பெருமானார் தரிசனம் இல்லை இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டு வைத்தார், அம்பவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்து அந்த செயலை அறிவித்தார். அப்பேற்பட்ட ராமானுஜரை அவருக்கு பெரிய பெருமாள் நித்யா விபூதி நீலா விபூதி ரெண்டுக்கு நீதாண்ட அதிகாரம் கொடுத்துட்டார். அப்போ மோட்சத்துக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் ஆச்சாரியனை கொண்டு இதன் வாயிலாக பத்தது. சரி, இந்த திருக்கச்சி நம்பியினுடைய கைங்கரியமாகப்பட்டது அமுது கண்ட விஷயம்.
பெருமாளுக்கு திருவாரா அமுது கண்ட விஷயம் ஒன்று சொல்றான். இவ்விடத்தில் விதுரர் கையால் புசித்தவர் இல்லையா, விதுரர் கையால் உணவு அறிந்தவர், சபரியின் கையால் புசித்தவர். அந்த ரெண்டு யுகம் ராமாவதாரத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் சொல்லியாச்சு. அதுபோல கலியுகத்துல ஆளவந்தாரின் சிஷ்யராய் பெரிய நம்பியின் கடாட்சத்தை பெற்றவருமான தேவராஜ பெருமாள் திருக்கச்சி நம்பியின் கையால் உணவை உண்ண வேண்டும், புசிக்க வேண்டும். நியமனத்தின்படி இவ்விடத்தில் திருக்கச்சி நம்பிகளை உண்டு பிரசாதம் ஊட்டினார். இது விஷயம் எப்படிடானாக்கா, திருக்கச்சி நம்பிகள் வந்து ஆளவத்தை கைங்கரம் பண்ணிட்டே இருப்பார். ராத்திரி 12 ஆனாலும் பண்ணிட்டு இருப்பாரு. அரவணை முடிச்சது கூட அச்சகாலம் வெளியில போற திருக்கச்சி நம்பிகளை உள்ள விட்டு கதவு சாப்பிட்டு கூட்டிட்டு போறதாகவும் புராணத்துல கிரந்தத்துல சாதிச்சிருக்காங்க. ஒரு நாள் திருக்கச்சி நம்பிகள் ஆளவத்தை கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும்போது 12 மணி உச்சிகாலம் ஆயிடுது. அப்போ பெருமாளுக்கு திருவாரூர் பிரசாதம் கண்டுவிடப்பட வேண்டிய நேரம் வந்தாச்சு. அப்ப தலையை சமர்ப்பணம் பண்ணும்போது அர்ச்சகர் சொல்றார், நம்பி தலைக்கு வெளியில நின்றோம் அப்படின்னு வரோம். திருக்கச்சன் தலைக்கு வெளியில நிற்பார். அர்ச்சகர் சுவாமி தீர்த்தத்தை அக்ஞம் பார்த்து ஆச்சம் எல்லாம் பண்ணிட்டு மந்திரத்துக்கு கைகெடுக்கலாம் முடிச்சுட்டு மடப்பள்ளியிலிருந்து பிரசாதத்தை கொண்டு பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணதுக்கு போயிருக்காரு. முதல் முறையா ததியோதரத்தை கொண்டு வச்சார், புளியோரை கொண்டு வச்சார். அப்படி ஒவ்வொரு வாட்டியும் மடப்பள்ளிக்கும் சன்னதிக்கும் வந்து போறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். வரதராஜ பெருமாள் மலை மேல இருக்கார். மடப்பள்ளி வந்து மலையிலேருந்து இறங்கி பிராகாரத்தை தாண்டி மடப்பள்ளிக்கு போயிட்டு வரதுக்கு 20 நிமிஷம் ஆகும். சக்கர பொங்கல் கொண்டு வச்சாச்சு. அடுத்த பிரசாதம் எடுத்து வரதுக்கு அர்ச்சகர் வெளியில போறாரு. இந்த நேரத்துல தரைக்கு வெளியே இருக்கக்கூடிய திருக்கச்சலமையை பார்த்து உள்ளே இருக்கிற பெருமாள் கஜேந்திர தாசரே உள்ளே வாரும். திருக்கச்சலமைக்கு இன்னொரு பேர் வந்து கஜேந்திர தாசர்னு பேர். உள்ளே வாரும்னா திருக்கச்சலமை உள்ள போறாராம். போய் பார்த்துட்டு போய் சந்தன் தெத்திய மேல பூசும் அப்படின்றாராம் வரதராஜ பெருமாள். அடியே சூத்திரன் என்கிட்ட நீ பேசலாமா அப்படின்னு கேட்கிறாரு. போய் உம்மை வர வச்சதே ஒரு காரணத்தை கூட தான், ஆட்டம். அர்ச்சகர் வந்து சீக்கிரம் ஆட்டம் பண்ணாரா. உடனே என்ன பண்ணாரு, சந்தனத்தை பூசினார். பிரசாதத்தை எடுத்து எனக்கு ஊட்டுன்றாரா. சக்கர பொங்கல் எடுத்து பெருமாளுக்கு ஊட்டினார். இப்போ பிரசாதம் வந்து அர்ச்சகர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டீங்க. இந்த அர்ச்சகர் பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டார். நீங்க வெளியே வச்ச பிரசாதம் எப்படியா இருக்கும், முக்காண்டனா முக்காண்டா தான் இருக்கு. இது காலண்டா அங்க யாரு கேட்பீங்க, யோ பாதி எடுத்து வச்சு மிச்சம் முடியா, அர்ச்சகர் கேட்போமா மாட்டோமா. அதுதான் இவ்விடத்தில் அர்ச்சகர் சுவாமி உள்ள வர பிரசாதம் கம்மியா இருக்கு. சட்டி என்ன பண்றார், ஏற்கனவே திருக்கச்சிரமைகளை கண்டா அவருக்கு ஆகாது. இந்த சுவாமி தான் பாதி பிரசாதத்தை சாப்பிடுறாரு. டெய்லி நான் வைக்கும்போது பாதி தான் இருக்கு, பாதி வரமாட்டேன். இது பல விஷயங்கள் நடக்கிறது. இவரை எப்படியாவது வந்து இது பண்ணணும்ட்டு முடிவு பண்றாங்க. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு சனி பகவான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, சனி பயிற்சி ஏதோ சொல்றேன். இவர் பிடிக்கிற விஷயம் நீங்க இதை தேடி அங்க போகணும் இங்க போகணும்னு பார்க்கவே வேண்டாம். பொருத்தமல்லியில் இருக்கிற திருக்கச்சேர்மலை திருவடி பற்றி வரதராஜ பெருமாள் சேவிச்சாலே இதனுடைய பார்வையிலிருந்து வெளிப்படலாம்னு ஒரு உதாரணம் இடத்துல நீங்க சாதிக்கிறது. வரதராஜ பெருமாள் திருக்கச்சேர்மலை உள்ள இருக்க இந்த சம்பந்தப்பட்டவன் உள்ள வரான். அவரை பிடிக்கிறதுக்கு உள்ள வரும்போது வாசப்படிக்கிட்ட வந்துட்டான். பெருமாள் பார்க்கிறார். உன்னையாரும் உள்ள விட்டது இல்ல, திருக்கச்சேர்மலை பிடிக்கலாம், 7 வருஷம் பிடிக்கலாம் வந்து போய் அவனுக்கு வேண்டிப்பட்டான். எட்ட காலத்தும் உடனே ஓடி போயிடலாம். மறுநாள் வரான். திரும்பவும் தாயார் நிற்கிறான். உன்னையா இவ்வளவு தூரம் விட்டது, நீ எப்படி வந்தீங்க அப்படின்ட்டு தாயார் கேட்கலாம். இல்ல திருக்கச்சேர்மலை நேற்று உங்க ஆத்துக்கார் சொன்னார், 7 வருஷம் வேணாம் 7 மாசமாவது பிடிச்சிக்கிறேன்னு. அதெல்லாம் கூடாது, அவன் எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட எட்ட காலம் சொன்னான். 3ஆம் நாள் வரான். 3ஆம் நாள் வரும்போது அந்த கண்ணாடி மண்டபத்துல வரதராஜ பெருமாள் இருக்கார். இவன் வந்த உடனே பார்த்த உடனே வளருது. இருந்தாலும் அப்படின்னாராம், 7 மாசம் வேணாம் 7 நாள் வேணாம், 7 நாளையாவது பிடிச்சிக்கிறேனே. நான் பிடிக்கிறேன், என்ன நீ பனிஷ் பண்ணிடுவே, நாளைக்கு என் இடத்துல இருக்க விட மாட்டியே, என்ன தூக்கிடுவிய, என் போஸ்டினாரு. அதனால அப்படின்னா பெருமாள் 2 நிமிஷம் திரும்பினார். அப்படி திரும்பின உடனே இவ்விடத்தில் அவனுடைய இது நடக்க ஆரம்பிச்சிட்டு. அன்னைக்கு ராத்திரி
இவர் தான் கடைசி வரைக்கும் இருந்துட்டு போவார், அர்ச்சகரை கூட்டிட்டு போவார். அப்படியே அப்ப திருக்கச்சனங்கள் 12 மணி ராத்திரி ஆயிடுத்து, மடத்துக்கு போயிட்டார். காலத்தால் அர்ச்சகர் வந்த உடனே பெருமாள் கிட்ட இருக்கிற தங்க வட்டி காணாம போயிடுது. ஏற்கனவே நினைச்சிட்டு பால் பிரசாதமும் காணும், இப்ப வட்டியில கண்டிப்பா இவன் தான் இருக்கு. உடனே கள்ளவராஜா சொல்றா, இவன் சொல்றா, எல்லாத்தையும் சொல்லி திருக்கச்சனங்கள் என்ன பண்றா, கைது பண்ணிடுறாரு. சரி போயாச்சு சுவாமி உள்ள. வரதராஜ பெருமாள் அன்னைக்கு கனவுல வர நம்பிக்கிட்ட, ஓய் எப்படி இருக்கு அப்படின்னு. இது எப்படி இருக்கும், நம்மளா தான் இழுத்து போட்டு 4 கொடுத்து போவோம், நான் தாங்க நடந்து சொல்லவுமா மாட்டோமா. அவ்விடத்தில் பெருமாளுக்கு திருக்கச்சனங்கள் என்ன சாதிக்கிறார்னா, சுவாமி என்ன கைது பண்ணதும் வருத்தம் இல்லை, எனக்கு திருட்டு பட்டம் கட்டினா அதுவும் வருத்தம் இல்லை, உமக்கு ஆளவட்ட கைங்கரம் பண்ணக்கூடாத சூழ்நிலை என்ன தள்ளப்பட்டிருக்கனே, அதுதான் அடி எனக்கு வருத்தம்னா. உடனே பெருமாள் 7 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. பெருமாள் என்ன பண்ணார், கனவுல பல்லவ நாட்டு ராஜாக்கும் மற்றவாளுக்கு எடுத்து சொல்றார், இந்த திருக்கச்சனங்களை ராஜ மரியாதையோட என் சன்னதிக்கு ஆட்சி வந்தாராம். இப்ப வருத்தனால சன்னதிக்கு அதுவும் திறந்து பார்த்தாக்கா அந்த தங்க வட்டில் அங்க இருக்கு. உடனே நம்பி எடுத்துல போய் இங்கே இருக்க வட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட வந்து அந்த அர்ச்சகரை வந்து சொல்லிடுறார், ராஜ மரியாதையோட திருக்கச்சனங்களை உள்ள ஆட்சி வந்திருக்கிறார். சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. பிரசாதம் பாதி பிரசாதம் சாப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அதை எப்படி பண்றது? பெருமாள் என்ன பண்ண, வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாகவதன் கனவுல வந்து எனக்கு அண்டாவா பிரசாதம். இதோட வெளிப்பாடு ராமானுஜருக்கு ஆண்டாள் தங்கையாக இருக்கா, 100 தடாவே இல்லையா, அவ வேண்டிக்கிறா அந்த பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுவான்ட்டு. எப்பவுமே தங்கையுடைய அக்காவுடைய வேண்டுதலை யார் நிறைவேற்றணும், தமையத்தான். இவ்விடத்தில் ராமானுஜர் அந்த தனியை சமர்ப்பணம் பண்ணி அந்த விஷயத்தை நிறைவேற்றுறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவ்விடத்தில் அப்பேற்பட்ட திருக்கட்சி நம்பிகள் இந்த பிரசாதத்தின் விஷயத்த அவருக்கு ஒரு பழி வந்து தோல்வியம். அது எப்படி போக்குறாருன்னா, வடநாட்டில் இருக்கிறவங்கிட்ட பாகவதவங்கிட்ட சொல்லி நிறைய பிரசாதங்களை நாளைக்கு சமர்ப்பணம் பண்ணி இறங்கினர். அந்த பாகவதவன் வந்து பெருமாளுக்கு பிரசாதம் சமர்ப்பணம் பண்ணா, அந்த காஞ்சி மாணவர்கள் யாராச்சும் அன்னைக்கு தனியை பண்ண வேண்டாம், இந்த பெருமாள் பிரசாதம் தான் எல்லாருக்கும் தண்டாராவும் கொடுத்தாலும். அப்போ பெருமாளுக்கு தலையை சமர்ப்பணம் பண்ணப்பா, அர்ஜம்பாத்திய ஆச்சரணை சமர்ப்பணையாச்சு. திருக்கச்சனங்கள் எப்போ போற வெளியில நிற்கிறார். பெருமாள் ஓய் கஜேந்திர தாசரே உள்ள வர அப்படின்னா வேஷம்னு அர்ச்சகருக்கு வேலை வந்து போச்சு. பெருமாள் பேசுறாரு ஆட்டோ அப்படின்னாராம். இவர் கையால வெளில போய் சொல்லுவாரா திருக்கச்சனங்கள் சாப்பிட்டாருன்னு சொல்ல முடியுமா? வரதராஜன் சொல்லிட்டாரு, காமிச்சிட்டாரு. உடனே வெளியில வந்து அவர் திருவடியை சாஷ்டாங்கமாக பத்தி கொண்டு, நீரே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய மகா புருஷன், ஆளவிட்ட கைங்கரியத்தோட ஒரு சாதாரண வைஷ்ய வம்சத்துல இருக்கிற இப்பேற்பட்ட ஏற்றம் கொடுத்து ராமானுஜரே அவரை ஆச்சாரியனாக அடையணும்னு ஆசைப்பட்டார். வர்ணாசிரமத்தை கொண்டு சற்று விலகியே இருக்கிறதாக கிரந்தத்துல சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் அவர் அமுதுகண்ட பிரசாதத்தை ராமானுஜர் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டார். எப்பவுமே இது வந்து சேஷ பிரசாதம்னு சொல்லுவாங்க. ஒரு ஆச்சாரிய அமுதுகண்ட பிரசாதத்தின் மிச்ச பிரசாதத்தை அந்த அடியார் சேதனர்களாகிய அடியார்களாகிய பாகவதோத்தமர்களாகிய இருக்கிறவா நம்ம அந்த பிரசாதத்தை எடுத்துட்டோம்னாக்கா இவ்விடத்தில் அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் பெருமாள் கண்டுகள் பண்ணிட்டு ஊரில் இருக்கிற பிரசாதத்தெல்லாம் கொடுத்துட்டாலாம். அதனையும் இவ்விடத்தில் அவருடைய திருக்கச்சனுடைய கைங்கரியமாகப்பட்டது ஏற்றம் கொடுத்ததாக அமையப்பட்டுள்ளது. இவருடைய பக்தபக்ஷபாதம் எப்படி இருக்கு, பெருமாள் பண்ணக்கூடிய கைங்கரியமாகப்பட்டது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இவர் ஆளவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு நம்பிகள் வந்து தன்னுடைய மடத்துக்கு போவாராம். மடத்துக்கு போக கிளம்பும் பொழுது அவருக்கு ஒரு சிஷ்யன் வரதன்ற ஒரு சிஷ்யன் இருப்பான். நல்ல வெயில் அடிக்கும். அந்த வெயில நடந்து போனோம் இல்லையா, அப்போ திருக்கச்சனங்கள் கைங்கரியத்தை முடிச்சு 2:30 மணி வரதராஜ பெருமாள் உத்தரவு கொடுக்குறாரு, நீ போயிட்டு சாயங்காலம் வரும் அப்படின்னாரு. இவர் மலையிலே இருந்து வாசலுக்கு வராராம். வாசலுக்கு வந்துட்ட பிறகு வெயில் அடிக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி வரதா அப்படின்ட்டு தன்னுடைய சிஷியனை கூப்பிடுறாரு. கொடை எடுத்து வருவான் எப்பவுமே. அன்னைக்கு நேரத்துல அங்க சாத்துமரம் நடந்தது.
அப்பதான் நிறைய பிரசாதம்லாம் கொடுத்துருக்காரு. வரதன் திருப்தியா அவருடைய சிஷ்யன் சாப்பிட்டுட்டு ஜோதஸ்தோமத்தில் வரதுல ஜம்முன்னு கும்பகரனுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான். இவர் குரல் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்ட்டான். சரி நம்பி என்ன பண்ணார், நம்ம படத்துக்கு போகலான்ட்டு கிளம்புறாராம். இந்த நேரத்துல இவருக்கு பக்தன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு பக்திசாரன் உள்ள இருக்கிற வரதராஜ பெருமாளுக்கு பொறுக்கல. அவர் என்ன பண்ணார், ஆதிசேஷனே இவ்விடத்தில் அவருக்கு கொடையா ஏற்றதாக சரித்திரம். ஆக திருக்கச்செருமன் மடத்துக்கு போறதுக்கு முன்னால இவரே கொடை புருஷன் வந்து அவர் திருமாளிகைக்கு கொண்டு சேர்த்ததாக ஒரு சரித்திரம். ஒரு நாள் ராத்திரி இதே மாதிரி சமாச்சாரம் நடக்கிறது. மெய்யிட்டு அமாவாசை. திருக்கச்செருமன் 1:30 மணிக்கு ஆத்துக்கு மடத்துக்கு போகணுமா. வரதான் கூப்பிடுறாரு. அவன் தீப்தி பந்த புடிச்சுன்னு வருவான். பெருமாளுக்கு தீப்தின்னு தான் அந்த காலத்துல விளக்கெல்லாம் கிடையாது, தீப்தி தான் வெளிச்சம். இந்த சுவாமிக்கு திருக்கச்செருமன் தீப்தி புடிச்சு தான் பெருமாளுக்கு கொண்டு போய் விடுவானா. அன்றைய தினம் அன்னைக்கு அந்த வரதான் ஆப்சென்ட் வரல. பெருமாளே என்ன பண்றாரு, தன்னுடைய நம்பி கஷ்டப்பட போறாருன்னு சொல்லிட்டு தீபந்தம் தீப்தி பிடிச்சிட்டு மடத்து வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாரா வரதராஜ பெருமாள். ஆக பாகவதோத்தமர்களுக்கு ஏத்தம் கொடுத்தவர் வரதராஜ பெருமாள். பக்தனுக்கு ஏத்தம் கொடுத்தவர். நம்ம ஒரு படி இறங்கணும்னா பெருமாள் 10 படி இறங்குவாராம். ஆக இருக்கிற நேரம் நான் ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன். அடுத்த வார நேரத்தை அதிகமாக யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு உபன்யாசத்துக்கு ஒருத்தர் நான் அழையாக இருந்தாலே இவ்விடத்தில் வந்துட்டேன் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு. எனக்கு ஒரு ஏத்தம் கொடுத்து இவ்விடத்தில் ஒரு மேடை கொடுத்து நீங்களா எனக்கு கௌரவிச்சதுனால வாதுல ஸ்ரீனிவாசாரிய தனயம் வினையாதிகம் பிரஜானியின் பிரபத்தேதம் ஸ்ரீனிவாச மகாபுரம் சண்டமாத வேதாந்த விஜயாதி சசோத்துவிகி வேதாந்தரட்சகாயாஸ்து மகாச்சாரியாய மங்களம் என்று அடியனுடைய உரை முடிச்சுக்கிறேன்.